நான் அன்னைக்கு வந்து விஜய் வந்து வரும்போதே மேக்சிமம் என்னன்னா அவரு பகல்ல கால் பண்ணாலும் போதில தான் இருப்பாரு. மேக்சிமம் கஞ்சா அந்த மாதிரி சொல்லுவாப்ல. அவரே சொல்லுவாரு. ஆனா நான் கேட்க மாட்டேன். அவரவே சொல்லுவாரு, நான் சரக்கு அடிச்சிருக்கேன், கஞ்சா போட்டிருக்கேன். எப்பயுமே போதில மட்டும்தான் இருக்கிறாரு அவரு. அப்ப கன்ஃபார்மா இப்படி ஒரு பர்சன் வந்து திடீர்னு நைட்டு கால் பண்ணாங்கன்னா கன்ஃபார்மா போதில தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் சரி அவரை வச்சு ஏதாவது பண்ண லிமிட் கிடைக்குமான்னு பார்த்தேன். பண்ண லிமிட் கொஞ்சம் கிடைச்சது. இல்ல அதை வச்சு மீறான ஒரு வியூ கிடைச்சது நமக்கு. அது ஏதோ ஒரு பெனிஃபிட் தான். ஒரு வியூ கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பெனிஃபிட் தான். இப்போ அவர் வரும்போதே தெரிஞ்சது அவர் தெளிவு இல்லாம தான் இருக்காரு. மறுநாள் பகல எனக்கு கால் பண்ணாப்ல. கால் பண்ணிட்டு பிரதர் நேற்று நைட்டு பேச எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா ஒன்னே தான் ஞாபகம் இருக்கு. ஜனவரி 2 வந்து அவர் நீங்க திருப்பி கால் பண்ண சொல்லியிருக்காரு, எனக்கு ஏதோ முக்கியமானது வச்சிருக்கேன், அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னாரு. அது தவிர எல்லாமே மறந்து போச்சிருந்தாரு. ஏன்னா அவரே சொன்னார், நான் வந்து நேற்று ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன் பிரதர் அப்படின்னு. அவரே ஓப்பனா ஒத்துக்கிட்டாப்ல. அது சில பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ரொம்ப டாக்ஸிக்கா இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. அவரே ஒத்துக்குவாரு. பட் நம்ம அதை கொண்டு போற விதம் வந்து எப்படின்னா ஒரு மாடரேட்டா தானே கொண்டு போனோம். ரொம்ப டாக்ஸிக்கெல்லாம் கொண்டு போகல நம்ம. இல்லங்க நீங்க பேசுறது ரொம்ப ஒரு இது பண்ணுங்க. என்னப்பா ரொம்ப அதிகமா இது பண்ணுங்க. இல்ல என்ன கண்டென்ட் வைஸா சொல்லு. நாம என்னன்னு பார்த்தோம், நீ வந்து அப்ஸ்ட்ராக்ட் லெவல்ல சொல்லாத, கண்டென்ட் வைஸா சொல்லு, டீடைலா சொல்லு. இதுங்க கரெக்டாக சொல்லணும்னா அது அந்த பேசுற தோணிதான் நான் திரும்ப கேட்டோட சொல்றேன். மறந்துருச்சு எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லப்பா. நீ இப்ப வந்து அப்ஸ்ட்ராக்ட் லெவல்ல சொன்ன இல்லையா, அது எதை பேஸ் பண்ணி சொன்னா உனக்கே ஞாபகம் இல்லைன்னா அப்புறம் நீ எப்படி ஜென்ரலா சொல்றியா? இல்ல நான் பேசுறத கேட்கும் போது எனக்கு இருந்த நீ அதை திருப்பி வீடியோ கூட பிளே பண்ணி பாரு, உனக்கு தோணும். உனக்கு கரெக்டா நம்ம நான் திரும்ப இன்னைக்கு பார்க்கும்போது அதை கேட்கல. இன்னைக்கு கேட்கும் போது காலையில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம யார்கிட்ட என்ன பேசிருக்கோன்ற அந்த ரீகாலுமே இந்த வீடியோல கிடைக்கும் நமக்கு. நம்ம எந்த மாதிரி மெச்சூரிட்டி லெவல்ல அப்ப இருந்தோம், நம்ம எல்லாரும் எப்படி பழகணும் பேசணும் அப்படின்றது எல்லாமே அதுல ரீகால் ஆகும். பேசிக் கான்செப்ட் தானே. நம்ம யார் கூட அதிகமா பழக்க வச்சுக்கிறோமோ அவங்க கிட்ட இருக்கிற நல்லது கிட்டது எல்லாமே நமக்கும் கொஞ்சம் அப்ளை ஆகும். நம்ம கிட்ட யோசிச்சு பார்த்தேன், கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன். மீரான் சொன்ன மாதிரி நம்ம 4 பேருமே தனித்தனியா எல்லா முழுசாவே செய்ய முடியும். வீடியோ பண்றது எல்லாமே தனித்தனியா அவங்களும் பண்ணுவாங்க, நீங்க எல்லாருமே பண்ண முடியும். அதனாலதான் நான் 2 விதமான ஒர்க் ஃப்ளோ பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஒன்னு வந்து ஒரே வீடியோல 4 பேர் ஒர்க் பண்றதும் பண்ணலாம், இல்ல 4 பேர் தனித்தனியாவும் அதுவும் பண்ணலாம். இன்னொரு பக்கம் தனித்தனியா இண்டிவிஜுவலா அவங்க ஓன் கண்டென்ட்டும் பண்ணி போடலாம். அது காமன், எல்லாருமே காமன் பாஸ்வேர்டு தானே, யாராலும் போட்டுக்கலாம். சிம்பிளா தனியாவும் பண்ணலாம், கூட்டு சேர்ந்து பண்ணலாம். கூட்டு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம், இல்லாட்டி கொஞ்சம் பேர் 2 பேர் 3 பேரும் கூட. இப்போ ஒரு வீடியோல 2 பேர் தான் ஒர்க் பண்ண முடியும்னா அந்த 2 பேர் மட்டும் அந்த கண்டென்ட் ரெடி பண்ணி பண்ணலாம். இல்ல சில இதுல வந்து 3 பேர் சேர்ந்து பண்றோம்னா 3 பேர் பண்ணலாம், இல்ல 4 பேர் என்ன 4 அப்படியா. சோ அதனால இதுல கவுண்ட் பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் மட்டும் பண்றாங்களா, 2 பேரா 3 பேர் 4 பேர் பிரச்சனை கிடையாது. மொத்தம் ஏதாவது ஒரு இடத்துல கண்டென்ட் போட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இதையும் நம்ம வந்து எப்படின்னா டல்லாக விடாம பாத்துக்கணும்ன்றதுதான் கான்செப்ட். இப்ப நம்ம இண்டிவிஜுவலா பண்ணும்போது டல்லாகும். நம்ம சேனல் வந்து அதிகமா என்ன சொல்றது ஒரு மாதிரி நானும் அதை பண்ணிருக்கேன் இல்லையா. நானும் வந்து சேனல் ரொம்ப நாளா ஒரு டல்னஸ்லயே விட்டுருப்பேன். அதுவும் வந்து எப்படின்னா டல் மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. இப்ப எனக்கு எங்கேஜா வச்சிருந்தாதான் அது நம்ம வேணும் ஏதாவது ஒருத்தர் விஷயம் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்றதுனாலதான் சேனலை எப்பயுமே ஆக்டிவா வச்சுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்ப நம்ம இங்க பேசினது. ஒண்ணு பண்ணலாங்க, நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணலாம்னா நீங்க உங்ககிட்ட சிஸ்டம் இருக்கு, சிஸ்டத்துல சாஃப்ட்வேர் வச்சு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணலாம், வாய்ஸ் முதற்கொண்டு. ஆமா, ஹை குவாலிட்டிலேயும். நீங்க வந்து அந்த நாங்க எங்க 2 பேர்த்தையும் போன்ல இருக்கதா அப்படியே நீங்க அதுல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ இதெல்லாம் நார்மலா ஜூமா ஏதோ நீங்க சிஸ்டத்துல பண்ணும்போது தனியா ஸ்கிரீன் ரெக்கார்ட் சாஃப்ட்வேர் தனியா ஓட விட்டுருங்க. நான் பிரசன்டேஷன் இந்த மாதிரி ஸ்கிரீன் ரெக்கார்டர் கான்செப்ட் நீ எப்படி சொல்ற? ஸ்கிரீன் ரெக்கார்டர் தனியா ஓடுது, அந்த பக்கம் இல்ல விஷுவல்ஸ் அது போயிட்டு இருக்கும், ஆடியோவும் அதுலயே சேவ் ஆயிடும். இல்ல நான் இன்னொன்னு பண்ணலாம், ஒரு சூப்பரான ஐடியா தோணுது. ஸ்கிரீன் ரெக்கார்டர் போட்டு விட்டு நீங்க நம்ம பேசுற விஷயங்கள் சார்ந்து என்னென்ன தகவல் இருக்கோ நெட்ல, அப்புறம் இமேஜஸ் கூகுள் இமேஜஸ்ல, அப்புறம் ஏஐல இதெல்லாம் கூட நான் தேடுறது கூட ஸ்கிரீன் ரெக்கார்டர் பண்ணலாம். ஆனா வந்து எப்படின்னா அது பாக்குறவங்களுக்கு எங்கேஜிங்கா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இவன் பேசுறத வந்து கூகுள்ல தேடுறான், அப்புறம் ஏஐல போய் தேடுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது பிரச்சனை இல்ல, டைமிங் கம்மியா இருக்கணும். அதுக்கு மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு உட்கார கூடாது, அப்படியே கரெக்டா எடுத்து கொடுக்கணும்.
ஸ்கிரீன் ரெக்கார்டருமே அப்பப்போ பாஸ் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல மட்டும் ப்ளே பண்ணி விட்டாதான் நல்லா இருக்கும். எல்லா இடத்துலயும் வந்து இல்ல, நான் என்ன சொன்னேன்னா இப்ப சிஸ்டம்ல நீங்க ஜூம்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜூம்ல பிரசன்டேஷன் பண்ணலாம். ஜூம்ல வந்து ஸ்லைட் ஷேரிங் இருக்கு, கூகுள் மீட்லயும் இருக்கு ஸ்லைட் ஷேரிங் இருக்கு. கூகுள் மீட்ல ஜூம்ல பிரசன்டேஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமா ரெக்கார்டிங் மட்டும் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். உங்களோட மைக் இருக்குல்ல, மைக் இல்ல, மைக்லாம் இனிமே வாங்கணும். மைக் ஸ்பீக்கருமே வாங்கணும். ஸ்பீக்கர் மைக்கும் போயிடுச்சு. ஹெட்போன் இருக்குல்ல, ஹெட்போன் மைக் எல்லாம் இருக்கும். ஹெட்போன் இல்லப்பா, இருந்தா தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். என்ன நான் ஸ்மியூலுக்கே வந்திருப்பேன். ஸ்மியூல முன்னாடிலாம் நான் வந்து இப்ப நல்ல ஹெட்போன் இருந்துச்சு இந்த லாக்டவுன் டைம்ல எல்லாம். அதனால என்னால நான் வந்து எனக்கு தான் மைண்ட் ரிலாக்ஸ்க்கு வந்து நான் ஸ்மியூல் அடிக்கடி பாட்டு பாடிட்டு இருக்கேன். உனக்கு தெரியும், ஸ்மியூல் அடிக்கடி பாட்டு பாடிட்டு இருப்பேன். அப்ப அது போக அதுல சில ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிங் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, மேல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நம்ம சினிமா குழுல இருந்த ஒருத்தரே, நம்ம ஷார்ட் ஃபிலிம் நடிச்ச ஒருத்தரே நல்லா கூட பிரச்சனை, மைக் கூட பிரச்சனை இல்ல. சிஸ்டம்ல பிளே ஆகிற ஆடியோ வந்து அப்படியே சேவ் பண்றதுக்கு இல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கூட ஷார்ட் பிலிம்ல நம்மளுடைய ஷார்ட் பிலிம் நடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க சிங்கிங்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, ஸ்மியூல்ல போய் இவ்வளவு பாட்டு படிக்கிற விஷயமே நம்ம கிட்ட அவ்வளவு ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அதே பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஒரு மெம்பரா சேர்ந்து நம்மளும் பாட்டு பாடும் போது அவங்களும் நம்ம கூட சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அவங்களுடைய இதுல போய் பார்த்தோம்னா, ப்ரொஃபைல்ல போய் பார்த்தோம்னா அவ்வளவு பாட்டு பாடிருப்பாங்க. ஆனா நமக்கு அவ்வளவு ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க. சொல்றேன், ஒரு சிலர் வந்து நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய எல்லா ஸ்கில்ஸையும் நம்ம எல்லாமே ஃபுல்லா சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் நம்ம போய் தெரிஞ்சுக்க முடியும் மாதிரி. அதான் இப்ப நீங்க ஏதாவது நாளைக்கு வீடியோ பிபிடி ரெடி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுல நீங்க தனியாவே எடுக்க வேணாம், நான் கூட கேக்குறேன். எனக்கு வந்து வீடியோ பாக்குறத கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. நான் கேக்குறேன், நீங்க ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் கேக்குறேன். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் வரும்போது அப்படியே நானே கேக்குறேன். அத மாதிரி பண்ணுவோமா? கொஞ்சம் கிளியர் ஐடியா சொல்லு, திருப்பி சொல்லு. நீங்க பிபிடி ஒவ்வொன்னா பிரசன்ட் பண்ணுங்கண்ணே, நான் கொஸ்டின் கேக்குறேன்னு. சரி, சிம்பிளா, நான் ரொம்பலாம் கேட்க மாட்டேன். நீங்க சொல்றது அது கூட நல்லதுதான். ஏன் தெரியுமா, நம்ம வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி போடும்போது விஷுவல்ஸ்க்கு சும்மா பிக்சர் வைக்கிறது பதிலா இப்ப இதை வந்து நான் வீடியோ மாத்தி டக்குனு அதை சேர்த்து விட்டுருவேன். இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, இது எப்படி சொல்றேன்னா, நீங்க வந்து 2 ஐடி வச்சுக்கோங்க. ஒன்னு லேப்டாப்ல ஒரு இது வச்சுக்கோங்க, போன்ல ஒரு ஐடி வச்சுக்கோங்க. ஜூம் ஐடியா ரெண்டுலயுமே ஒர்க் ஆகும். ஒரு ஐடியா 2 இதுலயுமே ஒர்க் ஆகும். லேப்டாப்லயும் வச்சுக்கிட்டு போன்லயும் வச்சுக்கிட்டு. ஜூம் போட்டு இது வீடியோ ரெக்கார்டர் ஆப் போட்டோம்னா அது வேலை செய்யுமா? ஸ்கிரீன் ரெக்கார்டர் வேலை செய்யுமா? ஜூம் வந்து நீங்க கூகுள் குரூப்ல தானே போட போறீங்க, அது எப்படி வேலை செய்யாம இருக்கும்? அதான் என்ன கேக்குறேன்னா, இப்போ டவுட் கேட்கணும். இப்ப ஜூம்ல வந்து அவனே வந்து அவனுடைய சாப்ட்வேர்லயே வந்து நம்ம அந்த ஆப்ஷன் போனோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் கேக்குறான் மாசம் வந்து அமௌண்ட். ஒரே நிமிஷம் சார்ஜ் வீடியோ வச்சு கிளியர் பண்ணி கேட்ட கேள்வி. OBS ஸ்டுடியோ பேசுன்னு தான் சொல்லுது. OBS ஸ்டுடியோவும் ஜூமையும் யூஸ் பண்ணா ரெக்கார்ட் பண்ணா ஹை குவாலிட்டியில அன்லிமிட்டடா பண்ணுவோம். ஜூமும் என்ன ஆப் சொல்லுது? OBS ஸ்டுடியோ எனக்கு தெரியும்னே. நீ ஜூம் போல எந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். பேர் சொல்லு. OBS OBS அது அந்த டீம்ல ஏ கடத்த வரும்ல பி. அப்ப OBS OBSங்கிறது ஒரு சாஃப்ட்வேரா? ஸ்கிரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேரா? OBS ஸ்டுடியோ. சரி, நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதுலதான் அந்த ஃபர்ஸ்ட் இது ரெக்கார்ட் பண்ணேன். இதுக்கு வந்து வாய்ஸ வந்து கரெக்டா மேட்ச் பண்ணேன் பிபிடிக்கு. கரெக்டா அந்த வாய்ஸ் வர்ற இடத்துல கரெக்டா அடுத்த ஸ்லைடு நானா சேஞ்ச் பண்ணேன். அதுல வந்து இன்னொன்னு OBS ஸ்லைடு நீங்க பிபிடியாவே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா பிபிடியா பிரசன்ட் பண்ணா கொஞ்சம் இது பண்ண முடியாதோ, ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணலாம் ஆனா இது பண்ண முடியாது. இது வாய்ஸ் வராதுன்றியா? வாய்ஸ் தான் நம்ம கால் ரெக்கார்டிங்ல இருக்குமே. இல்ல நான் அது இல்லண்ணே, வாய்ஸ் தான் சேர்த்து OBS ஸ்டுடியோ பண்ணுங்க.
ஓ சொன்னாப்ல இது சொன்னாப்ல ஸ்கிரீன்ல வர வாய்ஸையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். இல்ல இப்ப வந்து இப்ப ஓபிஎஸ் ஸ்டுடியோ வந்து சிஸ்டம்ல நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஓபிஎஸ் ஸ்டுடியோ ஆன் பண்ணிட்டேன், ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஜூம் மீட்டிங் ஓடிட்டுனா அதோட வாய்ஸை சேர்த்து ரெக்கார்ட் பண்ணுமா இல்ல ஒன்லி விஷுவல் மட்டும் தான் வருமா? ஓபிஎஸ் ஸ்டுடியோ ரெக்கார்ட் ஸ்கிரீன் வித் சிஸ்டம் ஆடியோ. சிஸ்டம் ஆடியோல கேட்டுருவோம் நம்ம பேசினாலே. சிஸ்டம் ஆடியோல சிஸ்டம் நம்ம வந்து அப்படின்னா சாம்பிள் டெஸ்டிங் ஒரு தடவை பண்ணி பார்க்கணும். நம்ம சும்மா டம்மியா ஒன்னு செஞ்சு பார்த்துட்டு டெஸ்டிங் அடிப்படையில செஞ்சு பார்த்து ஒரு சின்ன சும்மா ரஃப் மீட்டிங் மாதிரி டெஸ்டிங் மீட்டிங் மாதிரி ஒன்று போட்டு ரெக்கார்ட் பண்ணி எப்படி வருது பண்ணலாம். அது சக்சஸ் ஆச்சுன்னா பெரிய மீட்டிங்கா எடுத்து நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணலாம். இப்ப கூட பண்றீங்களா? இப்ப நான் வெளில இருக்கேன், இப்ப டீ கடையில இருக்கேன். அதான் சிம்பிள் பண்ணலாம். ஆடியோ ஸ்பீக்கரே ஒர்க் ஆகாது. ஆனா நான் இங்க மைக் போட்டது அது மைக்கோட மைக் ஒர்க் ஆகுது போல லேப்டாப்ல இருக்க மைக். நான் யோசிச்சேன், இப்போ பசங்க ஐடியா கொடுத்தானுங்க நம்ம வீட்டுல. அங்க இது போர்டு வந்து இந்த போர்டு தொங்கிட்டு அது பேர் என்ன, இந்த மடக்கி வைக்கிற மாதிரி போர்டு இருக்கு இல்லையா, பிளாக் போர்டு மடக்கி வைக்கிற மாதிரி இதுல இருக்கும்ல, அது பேர் என்ன ரப்பர்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போர்டு வச்சிருக்கானுங்க பிளாக் போர்டு. அதுல நீங்க இப்ப கிளாஸ் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போடலாம்னாங்க, மைக் வேணும்ல அதுக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் என்னன்னா நமக்கு ஒயிட் போர்டுல மார்க்கர் வச்சு அதுவே எழுதுற மாதிரியான சில டூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஒயிட் போர்டு சாஃப்ட்வேர்னு ஒன்னு இருக்குண்ணே, சுவிட்சர்லாந்துக்காரங்க ஜெனிவால அதை யூஸ் பண்றாங்க. அது அதிகமா கிளாஸ் எடுக்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர். நான் ரெண்டுமே கன்சிடர் பண்ணேன் இந்த பிபிடி இதுக்கு முன்னாடி. அது வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு, அதுலயும் பிபிடி உள்ளே ஷேர் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து அதுல என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, நம்ம போர்டு எலக்ட்ரானிக் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல ரைட் பண்றது அங்க வர்ற மாதிரி நம்ம போர்ட்ல மாதிரி எழுதுவோம். ஆனா அங்க ரைட்டிங் டிராயிங்லாம் அங்க வந்து நல்லா இருக்கும். கீழே அது 3000 ரூபாயோ எவ்வளவு நினைக்கிறேன், 1500 இந்த மவுஸ் யூஸ் பண்றோம் தானே கைய வச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் பெருசா அப்ப டேப்லெட் மாதிரி இருக்கும், போர்ட்ல எழுதுற மாதிரி அதுல எழுதுனா அங்க தெரியும். ஆனா அது எனக்கு தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு பிபிடி நீங்க கரெக்டா டிரான்சிஷனோட கரெக்டா பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல நீங்க எஸ்ட் பண்ண நமக்கு அடுத்தடுத்த டிரான்சிஷன் ஒரே ஸ்லைட்லயே அடுத்தடுத்து டிரான்சிஷன் வந்து தனித்தனியா தானே வரும். ஆமா தனித்தனியா நம்ம அந்த ஸ்லைட வந்து காப்பி பண்ணிட்டு பிபிடி மட்டும் கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணா போதும், நம்ம எழுதவே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆமா இப்ப பிபிடி வந்து முன்னாடி எல்லாம் எனக்கு டிஃபால்ட்டா 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோல வந்துட்டு இருந்துச்சு. செட் பண்ணிக்கலானே. அப்புறம் திருப்பி அதை நேற்று தான் நான் என்ன பண்ணேன்னா அந்த ஐடி ஸ்கில்ஸ் போடும்போது 16:9 மாத்தினேன், ஃபுல் ஸ்கிரீன் வர மாதிரி. ஏன்னா முன்னாடி ஃபுல்லா 4:3 தான் எல்லா வீடியோ இருக்கும், நீ பாத்துருப்பேன். இது போட்டிருக்கேன்ல அந்த ஸ்கிரிப்ட் வீடியோவே 4:3 ரேஷியோல தான் இருக்கும். ஆமா அதனால இது இன்னொன்னு என்னமோ சொன்னேன், அந்த பிபிடி வந்து நமக்கு மேல டிராயிங் மார்க்கர் மாதிரி யூஸ் பண்ணி அதை உள்ள எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கு கலரிங், நம்ம மவுஸ் மூவ் ஆறதே வித்தியாசமா காமிக்கும் பிபிடி பிரசன்டேஷன் பண்ணும்போது. அதுல நம்ம கரெக்டா குறிக்கிறது, இந்த நம்ம போர்ட்ல என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் சிஸ்டத்திலேயே வச்சு பண்ணலாம். ஒவ்வொன்றும் தனித்தனி டூல்ஸ் இருக்கும் அதுலயும். கரெக்டா மவுஸை கிளிக் பண்ணி இது பண்ணலாம். என்ன எழுதுறதுக்கு வந்து மவுஸ் வந்து கரெக்டா இருக்காது, நம்ம வந்து ஏற்கனவே கரெக்டா டைப் பண்ணிட்டோம்னா பிபிடில கரெக்டா டிரான்ஸ்லேஷன் கொடுத்தோம்னா கரெக்டா நெக்ஸ்ட் பண்ணும் போது ஒவ்வொன்றும் தனித்தனியா வரும், நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் அமைக்கலாம். அதான் நம்ம தம்பி ஒருத்தன் வந்து முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கொடுத்தேன் அவனுக்கு. நான் சொன்னேன்ல எடிட்டிங் பண்றப்ப கூட ஒருத்தன் சப்போர்ட்டிங் இருந்தான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவனுக்கு ஆரம்பிச்சு கொடுத்தேன். பட் அது வந்து அப்புறம் அவனும் பாஸ்வேர்டை மறந்துட்டான், நானும் பாஸ்வேர்டை மறந்துட்டேன். ஏன் அந்த சேனலோட நேமே நாங்க 2 பேரும் மறந்துட்டோம். என்ன அதுக்கப்புறம் தான் இந்த சென்னை போனேன் இல்ல, கொஞ்சம் சில இஷ்யூஸ் நடந்துச்சு இல்லையா. அப்புறம் சென்னை ஊருக்கு போனேன் இல்லையா சென்னையில இருந்து. அப்புறம் அப்பாவுக்கு உடம்பு முடியல அப்படி இப்படின்னு போனதுக்கு அப்புறம் அந்த இதே கம்ப்ளீட்டா அவனும் மறந்துட்டான், நானும் மறந்துட்டேன். திருப்பி புது சேனல் போனோன்னே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாள் சொல்லிட்டு இருந்தான். நான் சொன்னேன் மாண்டேஸ் ஆயிடுச்சு சொன்னேன் அவன்கிட்ட. அப்ப புது சேனல் போனோன்னே அப்படின்னா அப்ப அவனை கூட நம்ம வந்து ஆர்வமா இருக்கான் அப்படின்னா நினைக்கலாம். பட் அவனுடைய இன்ட்ரெஸ்ட் அவனா டெக்னிக்கலா ரொம்ப பண்ண மாட்டான், டெக்னிக்கலா நம்ம தான் பண்ற மாதிரி இருக்கும். கண்டென்ட் வந்து அவன் எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறான்னா ஸ்டோரி அவனுக்கு ரைட்டிங்ல ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம படத்துடைய அனாலிசிஸ் இருக்கு, ஸ்டோரி அனாலிசிஸ், அவனை உட்காந்து எழுத சொன்னா எழுதுவான்டா தம்பி, மணிக்கணக்கில் எழுத சொன்னா எழுதுவான். ஆனா அவன் எழுத்து வந்து ஃபார்மட்டா ஒரு ஸ்ட்ரக்சர்டா எழுத மாட்டான், ரஃபா மைண்ட்ல தோன்றதுன்னு எழுதுவான். ஆனா அவன் எழுதுறான்றதான் பிளஸ் அவனுக்கு.
சில பேர் என்னன்னா ஸ்ட்ரக்சர்டா எழுத மாட்டாங்க, எழுதுவாங்க, ஆர்வமா எழுதுவாங்க, பாத்திருக்கியா? சில பேர் எப்படின்னா ஸ்ட்ரக்சர்டா, அதாவது ப்ராப்பரா அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், கண்டென்ட் எல்லாம் சூப்பரா மைண்டுக்குள்ள வச்சிருப்பாங்க, ஆனா உட்காந்து எழுதுறதுக்கு மைண்ட் வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம இவர் திருநகர்ல இவர் இருக்காரு, தமிழ்நாடு இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஐடியாலஜி ஃபுல்லா மைண்ட்ல இருக்கும், சூப்பரா பேசுவாப்ல, அதை கதை சொல்றதெல்லாம் சூப்பரா சொல்லுவாரு. ஆனா அவரை எழுத சொன்னா எனக்கு எழுதுதான் தம்பி உட்கார முடியல அப்படின்பாரு. அதுதான் ஆக்சுவலா பண்ணா இந்த இப்ப ரெக்கார்டிங் கான்செப்டே அவர்கிட்ட தான் முதல்ல பேசணும் நான். இப்ப இல்ல, நான் சொல்றது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பேசினேன். பேசாம நம்ம பேசுறது அவ்வளவு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பேசுனீங்கன்னு, நம்ம சினிமா பேசுறதே பேசாம ரெக்கார்ட் பண்ணி போனோம்னா சரிடான்றாரு, பண்ணுன்றாரு. பட் நம்ம அது இன்னும் செயல்படுத்தாம வச்சிருக்கோம் நாங்க. ஆனா நம்ம டீம் வச்சு இப்போ செயல்படுத்திட்டோம். என்ன இப்ப அவரையுமே கூட நம்ம நினைக்கலாம். என்னன்னா அது வந்து இதா இருக்கும். அதான் நமக்கு கொலாபரேஷன்ஸ்ல வந்து பீப்புள் அதிகமா வந்தாங்கன்னா, அது எப்படின்னா எல்லாரையும் நினைக்க முடியாது. இதுல சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, நமக்கு ஆர்வமா ஓகே நம்ம செய்யலாம்னு பாசிட்டிவ் மைண்டோட வரவங்க நம்ம நினைச்சு விட்டுக்கலாம். நம்ம ஒன்னும் 100 பேர் 200 பேருக்கு குரூப் லிங்க் அனுப்பிச்சு விட்டு எல்லாரும் வாங்கன்னு சொல்ல போறது இல்ல. எனக்கு அவரு வந்து பேசினப்ப என்ன கேட்டாரு, கண்டென்ட் ஓரியன்டா பேசுறதுக்கு நம்ம 2 பேர் தான் இருக்கோம். நான் தோன்ற டவுட்டா தான் சொன்னேன். அதாவது பிசிக்ஸுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் உள்ள ரிலேஷனா ஏதாவது ஒண்ணு சொன்னேன். அதுக்கு இது அப்புறமே இப்பதான் யோசிக்கிறேன், நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அவர் வந்து பிசிக்ஸ். ஆமா, நான் சப்ஜெக்ட தான் கேட்டேன், அது எனக்கு தோணுன அப்பதைக்கு இது கேட்டேன். ஆனா 2 பேருக்கு காமன் விஷயம் வந்து சினிமா தான். சப்ஜெக்ட் பத்தி நாங்க 2 பேரும் அவ்வளவு சப்ஜெக்ட் பத்தி நாங்க 2 பேரும் நான் அந்த சப்ஜெக்ட்ல உதாரணத்துக்கு 2 பேத்துக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் பிசிக்ஸுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் காமனான விஷயம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான். அது எனக்கு நான் தான் அப்பதைக்கு அதான் முடிவு எடுத்தேன். இது நீ தானே அவங்களுக்கு சொல்லணும் அந்த விஷயத்த, நீ எதுக்கு அவங்ககிட்ட அந்த டவுட்ட கேக்குறன்ற மாதிரி இருந்துச்சு. நீ தான் படிச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். எனக்கு பிசிக்ஸுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் அவருமே என்னன்னா ஒரு ஜூம் மீட்டிங் வந்தாப்ல, நம்ம இவர் இருக்கார்ல, நான் சொன்னேன்ல சனில்குமார் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து அவரும் பிசிக்ஸ் தான் யூஜி, ஆனா அவர் பிஜி பண்ணல, யூஜி மட்டும் தான் முடிச்சாப்ல. அப்புறம் வந்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனரா மாறினாப்ல. அப்புறம் என்எல்பி நான் சொல்றது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் கிடையாது, இது நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் பிராக்டிஷனர் பண்ணாப்ல. சில பேருக்கு வந்து அவர் இது சொல்றது, அவரு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் பண்ணிருக்காரு. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மைண்ட் செட் எல்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கும்போது அது அவருடைய கவுன்சிலிங் மாதிரி எல்லாம் கொடுத்து அவர் பாசிட்டிவா மாத்திருக்காப்ல. நான் கண் கூட பாத்திருக்கேன். ஆனா என்னன்னா அவர் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து டல் ஆயிடுவாப்ல. டல் மீன்ஸ் நம்ம ரிசல்ட் அந்த அளவுக்கு டக்குன்னு வரணும்னு நினைப்பாரு, அவர் வரலன்னா டல் ஆயிடுவாப்ல. என்ன கூட இந்த ஷார்ட் பிலிம் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் அவர் தான் போடணும்னு சொன்னாப்ல. இப்ப இல்ல, நான் வந்து அங்க இருக்கும்போதே, சென்னையில இருக்கும்போதே. அப்போ அந்த கான்செப்ட் அப்ப வந்து நாங்க இதை பத்தி ஒரு சர்வே மாதிரி எடுத்தோம். இதுல கூகுள் ஃபார்ம்ல ஒரு சர்வே எடுத்தோம். சர்வேக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. என்ன அவங்க சொன்னாங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் வரைக்கும் கூட என்ட்ரி ஃபீஸ் வைக்கலாம்ன்ற மாதிரி தான் சர்வேல சொல்லியிருந்தாங்க. அப்போது இருந்தாலும் நம்ம வந்து அது எல்லா இடம்லயும் அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்ப பேசிக்கா பண்ணலாம். இவர் என்ன சொல்லிட்டாரு, இல்ல நம்ம வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் வச்சாதான் நமக்கு வருமானம் வரும்ன்ற மாதிரி இவர், ஏன்னா இவர் ட்ரஸ்ட் பேஸா போயிட்டு இருக்காரு. அந்த நான் சொன்னேன்ல அறக்கட்டளை கான்செப்ட். அப்ப அந்த அறக்கட்டளை கான்செப்ட்ல போகும்போது இந்த மாதிரி சொன்னாலுமே என்னால அது கோஆபரேட் பண்ண முடியல. அப்போ சரி சார், நான் என்ன சொன்னேன்னா, சரிங்க ஜி, நான் வந்து நானும் மீரானும் சிம்பிளா ஒரு விஷயம் பண்ணிக்கிறோம். சின்ன லெவல்ல மொபைல் மட்டும் வச்சு ஒரு கான்செப்ட், ஷார்ட் பிலிம் கான்செப்ட் மாதிரி ஒன்று பண்றோம், காம்படிஷன் பண்றோம், அது சேனல் வச்சு பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னன்றது பார்த்து சொல்லுங்க. நீங்க பெரிய லெவல்ல பண்ணும்போது அதுக்கப்புறம் நாங்க எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நாங்க உங்களோட ஜாயின் பண்ண முடியும். நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வந்து ஜாயின் பண்ண நல்லா இருக்காது இல்ல. நாங்க சின்ன லெவல்ல ஒரு காம்படிஷன் வச்சு அதை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து கூட ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன். அவருமே என்னன்னா அந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுப்பாப்ல. அவருக்கு ஒரு சேனல் வச்சிருக்காப்ல. அந்த சேனலுக்கு நான் வீடியோ எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் முன்னாடி லாக்டவுன் டைம்ல. அதுல வந்து எப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோவோ அல்லது 2 வீடியோவோ அவருக்கு நான் எடிட் பண்ணி போட்டு கொடுப்பேன். அவர் பேசுவாரு, அவர் கேமரா இதெல்லாம் வச்சிருக்காரு. கேமரா இந்த போன் கேமரா ட்ரைபாட் இருக்கு இல்லையா, போன் கேமரா ட்ரைபாடு மைக் எல்லாம் வச்சிருந்தாப்ல.
பக்காவா பண்ணி கொடுப்பாப்புல. அவருக்கு நான் வந்து எடிட் பண்ணி போட்டு கொடுப்பேன். ஆனா வந்து பேச்சு வந்து எப்படின்னா அந்த நாகர்கோவில் தமிழ் இருக்கு தெரியுமா உனக்கு, கொஞ்சம் மலையாளம் கலந்த மாதிரி வரும். உச்சரிப்பு வந்து கொஞ்சம் ஜென்ரலா டக்குன்னு பார்த்தா வந்து கொஞ்சம் புதுசா பாக்குறவங்களுக்கு அந்த இது அடாப்ட் ஆகாது. அது நான் சொல்லிட்டே இருப்பேன். ஸ்பீச் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுவேன். நிறைய சண்டை நடக்கும். அதனால எனக்கு அவருக்கும் நிறைய சண்டைகள் நடக்கும். இல்ல இப்ப நான் பேசுறதே வந்து உங்களுக்கு புரியுது இல்ல, அது போதும் அப்படின்றது. எனக்கு புரிஞ்சுக்கணும், அவங்க காமன் ஆடியன்ஸோட இது வேணும் இல்லையா, போட்டோம். இருந்தாலும் பரவாயில்லன்னு போடுவேன். போட்டோம் அது கொஞ்சம் போச்சு. சினிமா ரிவ்யூ எல்லாம் போட்டோம். என்ன அப்புறம் வந்து கெரியர் கைடன்ஸ் மாதிரி பேசுவார் அவரு. ஆனா அவர் கெரியர் கைடன்ஸ் பேசும்போது அப்சாக்ட் லெவல்ல பேசுவார். எனக்கு அதான் வந்து அவர்கிட்ட நான் சுத்தம் பண்ணுவேன். நீங்க கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறீங்க, ஆனா அப்சாக்ட் லெவல்ல இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் இருக்கு, என்ன எதிர்பார்க்கறாங்களோ அந்த மாதிரி பிராக்டிகலா பேசணும். நீங்க அப்சாக்ட் லெவல்ல பேசுறீங்க. பொதுவான கைடன்ஸ் வந்து யாருனாலும் போட்டுக்கலாம். இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு தினத்தந்திலயோ இல்ல தினகரன்லயோ இல்ல தினமலர்லயோ பார்த்தா ஒரு கெரியர் கைடன்ஸ் ஒன்று போடுவாங்க. போட்டு யாராவது ஒரு ஆர்டிகல் மாதிரி எழுதுறாங்கன்னா அந்த ஆர்டிகல் வந்து ரொம்ப அப்சாக்ட் லெவல்ல தான் இருக்கும் பொதுவா. இன்னைக்கு சூழலுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு என்ன தேவை அப்படிங்கறத நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து அப்புறம் போடணும். அது கொஞ்சம் ஒரு களப்பணி வந்து ரொம்ப பண்ணணும்னு சொன்னேன். அதுல வந்து அவருக்கு கொஞ்சம் ரொம்ப பண்ண முடியலன்னு இருந்தாரு. கண்டென்ட் ஜெனரேட்டர்ஸ் எங்கெங்கயோ இருக்காங்க. ஆனா வேற ஒரு இடத்துல இருக்காங்க. ஒருங்கிணைப்பு இல்லாம இருக்கு. இப்ப நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா இப்ப இவங்க வந்து எப்படின்னா வாய்ஸ் பேசுறது ஆனந்தி வந்து பிரசன்ட் இருக்கான். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, கண்டென்ட் யாரெல்லாம் பண்ணுங்க அவன் பிரசன்ட் பண்ணி கொடுக்குறன்ற மாதிரி அவங்க இது சொல்றாங்க. மீரான் வந்து எப்படின்னா டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலுமே அவனுக்கு ஃபன் எலிமெண்ட் தான் அதிகமா விரும்புறானே தவிர கண்டென்ட் ஓரியன்டா போனோம்னாலே இல்ல ஜி எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்ற மாதிரி தான் இருக்கான். நம்ம வந்து அவங்களோட கண்டென்ட்டை வந்து மாடிஃபை பண்ணக்கூடாது. அதான் எனக்கு அதனால ஓகே இதுக்குள்ள என்ன பண்ண முடியும் நம்ம அப்படின்றத எல்லாருக்குள்ளயும் பிளஸ் மைனஸ் இருக்கும். அந்த இதெல்லாம் கடந்துதான் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. பார்ப்போம். இப்ப ஃபன்ன்றது நான் ஃபன்னு பண்ண மாட்டேன்லாம் இல்ல, நான் ஃபன்னு பண்ண மாட்டேன்லாம் இல்ல. அது வந்தா அதுவா வரணும், நம்மளா கிரியேட் பண்றது வந்து நான் ரெண்டு சூழலுக்கும் அடாப்ட் ஆகி போய்க்கிறேன். இப்போ வந்து எப்படின்னா கண்ணுக்குள்ளேயும் நான் முடிஞ்ச வரைக்கும் அடாப்ட் பண்ணி போவேன், அதே மாதிரி ஃபன்னுக்குள்ளேயும் முடிஞ்ச வரைக்கும் அடாப்ட் பண்ணி போவேன். ரெண்டுக்கும் மாடரேட்டா இது பண்ணுவேன். இப்ப உதாரணத்துக்கு நேத்து வந்து பேசணும் அதெல்லாம் அதான் டக்குன்னு எதுக்கு எப்படி இந்த நோகாம நம்ம என்ன செய்ய நினைக்கிறீங்க ஆனந்தி கேட்டாங்க. தமிழுக்கு தமிழ வந்து முன்னேற்றம் நினைக்கிறீங்களா அப்படின்னாங்க. சொல்லிட்டு இல்ல நோகாம நொங்குதுங்கிறது அப்படின்னு சொன்னா அடுத்த மைண்ட்ல வந்துருச்சு. அது பணமரம் வளர்க்கணும் மைண்ட்ல கூட நான் அதை வச்சு யோசிக்கல, அப்படியே வெளியே அது பணமரம் வளர்க்கணும். பணமரம் தான் இப்ப நமக்கு வந்து இப்ப நம்ம ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம். பணமரம் இப்பதான் விதையை போட்டிருக்கோம், வளரணும்ல, டைம் கொடுக்கணும். சரி இப்பதானே விதையை போட்டிருக்கோம், சரியா வளர்ந்து அது அப்புறம் தான் மரமாகும். நீங்க ரெண்டு பேரும் பணம் வரம்ன்ற கான்செப்ட்ல ஆமா அதுல சுவாரஸ்யம் பண்ணுவேன்ல, சும்மா உட்காந்து ரொம்ப சீரியஸா பேச முடியாது. இது வந்து நேச்சுரலா அமைகிறது. நான் வந்து வேற அதை பிளான் பண்ணி ரொம்ப பண்ண மாட்டேன். அதான் சொன்னேன், எல்லாருமே கண்டென்ட் பர்சனா இருந்தா அந்த பண்ண அமையாது. ஒரு 2 பேர் கண்டென்ட் பேசுறாங்க, ஒரு 2 பேர் பண்ணா இருந்தாங்கன்னா தான் அதுல அவங்க கேள்வி வைக்கும்போது நம்ம குதர்க்கமான விஷயங்கள், அதாவது குதர்க்கமா கேள்வி வைக்கிற மாதிரி போய் டக்குன்னு அதுல இருந்து ஒரு ஃபன் பிடிக்கலாம். இதுல சொல்லணும் ஒன்னா ரோபோட் பட்டி கடையில கூட தான் கிடைக்குமா தெரியுமா? அந்த உலகத்துக்கு அவர் ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாரு, சாமர் ராமன்ல அந்த இதுதான். ஒரு பக்கம் ஒரு பக்கம் மேண்டரின்னு இங்கிலீஷ்
இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஏதாவது கான்செப்ட் பண்ண முடியுமாண்ணே? என்னதுப்பா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேண்டரின், இங்கிலீஷ், இந்த 2 லாங்குவேஜ் 2 சப்ஜெக்ட். இப்போ 10th மேத்ஸ் சயின்ஸ் இருக்கு இல்லையா, 10th வந்து இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் இந்த 4 மட்டும் எடுத்து சப்ஜெக்ட் 10th சிலபஸ் மட்டும் எடுத்து பேசலாமான்னு ஒரு ஐடியாவும் தோணுச்சு எனக்கு. அது எப்படி? ஆனா அது போட்டா ஸ்கூல் பசங்க நிறைய பார்ப்பாங்க. ஏன்னா இப்ப 10th எக்ஸாம் அடுத்து நெருங்குமா, இப்ப நவம்பர் போயிட்டு அடுத்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு ஸ்கூல் ரிலேட்டடா என்ன கண்டென்ட் போட்டாலும் பயங்கர வியூ கிடைக்கும். எப்ப? ஆமா, இந்த டைம்ல நம்ம ஸ்கூல் கண்டென்ட் போட்டோம்னா பயங்கர பிக்கப் ஆகும். எக்ஸாம் எடுத்து இப்போ நெருங்குற நேரம் ஒரு 3-4 மாசத்துக்கு வந்து பசங்க ஃபுல்லா ஆன்லைன்ல தேடிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் நமக்கு ஈஸியா கொடுக்குற மாதிரி ஏதாவது இருக்கா கண்டென்ட். 10th அப்ப 10th சயின்ஸ் மட்டும் போட்டுடலாமா? 10th வந்து சிபிஎஸ்இ ஓரியன்டடா எடுத்துக்கணும். நான் இன்டர்நேஷனல் லெவல்ல யோசிக்க, நீங்க வெறும் சிபிஎஸ்இ லெவல்ல சொல்லிட்டு இல்ல. நான் வந்து ஃபர்ஸ்ட் முதல் நேஷனல் முடிச்சுட்டு அடுத்து இன்டர்நேஷனல் வரும்ன்ற. எல்லா இடத்துலயும் அந்த மாசம்ன்றது மாசம் தானே. அப்ப நீ சொல்றது ஓகே தானே, வந்து கான்செப்ட் வைஸா நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தானே, இல்லன்னு சொல்லல. இப்போ வந்து சிலபஸ் ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் மட்டும் இப்போதைக்கு நம்ம கையில எடுத்து அதுல கொண்டு போனோம். இப்ப நான் டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு இருக்கேன். அதுதானே நான் 10th கிரேட்னு சொன்னேன். அதானே சிலபஸ். அதான்டா. இப்ப நான் உதாரணத்துக்கு வந்து இப்ப நான் வந்து இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு வேர்ல்டுல எவ்வளவு கான்செப்ட் இருக்கு. ஆனா நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னா அதோடைய சிலபஸ் அது யூனிட் 1, 2, 3 கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதை மட்டும் டாபிக் தானே, என்னென்ன டாபிக் இதுல வரணும்ன்றதுதான். ஆனா அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் நீங்க இன்டர்நேஷனல் லெவலோட பாக்கலாம். சிலபஸ்ன்றது அது என்னன்றதுதான், அந்த அதாவது என்னென்ன டாபிக் வர்றதுன்றதுதான். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து நீங்க எந்த அல்ஜீரியா அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில இருக்க எக்ஸ்பிளனேஷனை கூட கரெக்டா நம்மளுக்கு எது புரியுதோ அதை வச்சு சொல்லலாம். நான் எதுக்கு சிலபஸ் மைண்ட்ல வைக்கிறேன்னா, இது போட்டோம்னா அவங்க ஸ்பெசிபிக்கா அவங்க எக்ஸாம் ஓரியன்டா பாக்குறதுக்கு யூஸா இருக்கும், நிறைய வியூ கிடைக்கும்னு சொல்றேன். அதுக்காக அது ஓகேண்ணா, அது பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப அவங்க எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ மைண்டடா நம்ம இன்டர்நேஷனல் கண்டென்ட் கூட எடுத்து வரலாம். அவங்க அவுட் ஆஃப் சிலபஸ்ல கூட நம்ம நிறைய விஷயங்கள் அதுல அதே சப்ஜெக்ட்ல கொண்டு வரலாம். சிலபஸ் வேற கண்டென்ட் வரணும். சிலபஸ் வந்து என்ன டாபிக் தான் சொல்லுவோம், மீனிங் வந்து நம்மளுக்கு எது புரியுதோ அதை தான் சொல்ல முடியும். சும்மா ஸ்கூல் புக்ல ஒண்ணு எழுதிருக்காங்கன்னா இல்ல, ஸ்கூல் புக்ல இருக்குது அப்படி நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம படிச்சிருவாங்க. அதாவது இப்ப அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குல்ல, அதை எளிமைப்படுத்தணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னா, அது சார்ந்து நம்ம வந்து கூடுதலான என்ன சொல்றது ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். அதெல்லாம் நம்ம தமிழ்ல அழகா சொல்லலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது. அது எனக்கு சிபிஎஸ்இ தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ணக்கூடாதா? என்னப்பா தமிழ்ல சொல்லக்கூடாது. இந்த வேதாந்த சேனல் வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்றாப்ல கிளாஸ் எடுக்கிறது. கேட்டேன். ஆமா, தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது இருந்தா தான் நம்ம பசங்க வந்து பாப்பானுங்க. அது பண்ணலாம். இப்ப நீங்க சொல்றது கரெக்டான ஒரு இது 10th வந்து கரெக்டா ஒண்ணு இருக்கலாம். எனக்கு வந்து சயின்ஸ் வந்து கொஞ்சம் பேக்லாக்கா இருக்கு, அதையும் நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அதனால அது பண்ணலாம், நான் அதான் சொல்றேன். இப்ப இதே நான் லாக்டவுன் டைம்ல நான் எப்படி யோசிப்பேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப நான் வந்து எஜுகேஷனுடைய சினிமாவுடைய மாறி போட்டுக்கல மெயின் சேனல்ல. இப்ப இதே லாக்டவுன் டைம் இருந்தா நான் அந்த டைம்ல எப்படி மைண்ட்ல இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த மொபைல் பிலிம் காம்படிஷன் போட்டேன் இல்லையா, இந்த வீடியோ போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் 3 வாரம் அந்த வீடியோ மட்டுமே எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரத்துக்கு எந்த வீடியோவும் போட மாட்டேன். புரியுதா உனக்கு? இப்ப இதனால என்ன இல்ல, நான் அதை சொல்லடா. நான் வந்து இது முன்னாடி சொல்றேன், லாக்டவுன் டைம்ல என்னோட சேனல் நான் எப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றேன். இப்போ வந்து என்னன்னா, டெய்லி ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் ஒண்ணு சினிமா இருக்கணும், இல்ல எஜுகேஷனா இருக்கணும். இப்ப சினிமா கண்டென்ட் ஒரு நாள் போட்டோம்னா அடுத்து ஒரு 3 நாளுக்கு வந்து எஜுகேஷன் கண்டென்ட் வந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. திருப்பி சினிமா எனக்கு எப்போ மூடு வருதோ அப்ப போட்டுப்பேன். அது வரைக்கும் நான் வந்து சேனல் சும்மா இருக்க கூடாது. என்ன சேனல் மட்டும் எப்பயுமே சும்மாவே இருக்க கூடாது. ஏதாவது ஒரு பக்கம் டெய்லி வீடியோ வந்துட்டே இருக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். என்னப்பா பிபிடி போட்டா போதும்ல? பிபிடி ஆமா, அது நான் என்ன பண்ணி சொல்றேன்னா, ஏற்கனவே ஊர்ல இருக்கும்போதே இந்த பசங்க கேட்டாங்க இல்ல, இங்க வந்தது காரணமே என்னன்னா இவங்களுக்கு சொல்லுன்னு தான் வந்தேன். கடைசியில அந்த பர்பஸே நடக்கல. நான் வேலைக்கு போனதுனால அந்த பர்பஸே நடக்கல. இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பர்பஸ் நான் வந்தேன், ஒண்ணு அதை பண்ணிருக்கணும், இல்ல நான் ஒரு காலேஜ் இந்த மாதிரி போனோம்னா அதை கண்டினியூ பண்ணிருக்கணும். நான் அதுவும் பண்ணாம இதுவும் பண்ணாம ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன்.
இப்ப நான் வந்த பர்பஸை நிறைவேற்றலாம். யூஸ் ஆகும். ஏன்னா நான் கேட்டு இது ஜேஇ நீட் எல்லாம் வந்து என்னோட சிலபஸ்ல வச்சிருக்கேன். அது 11th 12th அது ஓரியன்டா 10th இருந்து கொஞ்சம் எனக்கு அந்த பாத் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும். என்னப்பா நான் ஜேஇ நீட் எல்லாம் என்னோட சிலபஸ் வாங்கி வேண்டியதுல வச்சிருக்கேன். இப்ப இந்த 10th எடுத்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து கொஞ்சம் அதனாலதான் நான் 10th வந்து தமிழ் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா எல்லாருமே படிச்சிருவாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சயின்ஸ் மட்டும் தான் நான் பண்ண போறேன். எனக்கு நான் வந்து 4 சப்ஜெக்ட் என் மைண்ட்ல இருக்குது. இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல். இங்கிலீஷா? இங்கிலீஷ்னா லிட்ரேச்சர் நீங்க வேணா பாருங்க. நீங்க என்ன படம் எடுக்கிறீங்க லிட்ரேச்சர்? இதுல வந்துடும் லிங்குஸ்டிக்ஸ்ல வரதுனால. இங்கிலீஷ்ல கிராமர் வேணா நான் எடுக்கிறேன். இங்கிலீஷ் வந்து ஏன்னா நமக்கு வந்து லிங்குஸ்டிக்ஸ் ஒரு இதா இருக்கு இல்லையா, ஒரு கான்செப்ட். கிராமர் மட்டும் தான் நான் கன்சிடர் பண்றேன். நீ இது சொன்னா நம்ப மாட்ட. ஒரு காமெடி ஒரு அப்படிதான் சிலபஸ் நடத்தி முடிச்சிட்டேன். எங்க சாத்தூர் காலேஜ்ல போது சிலபஸ் நடத்தி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கண்டென்ட் எல்லாம் முடிச்சு அவங்க ரிவிஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. போயிட்டு ஸ்டூடெண்ட் முன்னாடி போய் நம்ம சும்மா கிளாஸ்ல கண்டென்ட் முடிச்சதுக்கு டவுட் கேட்கறேன்னா அவங்க உட்காந்து படிச்சுட்டே இருந்தா எந்த டவுட்டும் கேட்கல, அமைதியா உட்காந்து படிச்சிருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி கிளாஸ் வந்து டல்லா அமைதியா இருக்குது என்ன பிடிக்கும். நான் என்ன பண்ணேன், திடீர்னு உங்க இங்கிலீஷ் புக்கை கொடுறாங்க சொல்லிட்டு இங்கிலீஷ்ல அவங்க வச்சிருந்த புக் எடுத்து அதுல உள்ள ஒரு பர்டிகுலர் ப்ரோஸ், ஆமா ஒரு ப்ரோஸ் நினைக்கிறேன், போயம், ஆமா ஒரு ப்ரோஸ் ஒரு போயம் எடுத்துக்கிட்டேன். அப்ப அந்த போயத்தோட எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு அப்புறம் ப்ரோஸை பத்தி கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். அப்ப கேட்டாங்க, என்ன சார் நீங்க இங்கிலீஷ்னா நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டா? என்னடா எனக்கு லிங்குஸ்டிக்ஸ் ஆர்வம் உண்டு, அதுதான் ஃபர்ஸ்ட். போடுறதா இல்ல இதுல போடுறதா? இதுல போட்டா அவங்க டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டூடெண்ட் டைவர்ட் ஆகுது. அதான் யோசிக்கிறேன் இதுல என்ன பண்றது. என் சேனல்ல போட்டா நான் வந்து அடுத்து வந்து நான் வந்து ஒரு காலேஜ் லெவல்ல எடுக்கிற மாதிரி வச்சிருக்கேன். அந்த லிங்குஸ்டிக் டாப்லாம் அந்த மாதிரிதான் இருக்கு. அதுல 10th லெவல்ல போடலாமா அந்த மாதிரி யோசிக்கிறேன். பர்சனல் சேனல்ல போட்டுருவா பேசாம. இதுப்பா என்ன டாபிக்? அதான் இந்த 10th சயின்ஸ். இப்போதைக்கு நம்ம வந்து எப்படின்னா 1/2 கான்செப்ட்ல போவோம். இப்ப நான் வந்து எப்படின்னா ஐடி ஸ்கில்ஸே வந்து இப்ப அதுல மட்டும் தான் போட்டிருக்கேன். மெயின் சேனல்ல மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்ப வந்து இதுலயும் போடலாம். நான் அந்த ஐடியாவும் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே போடுற வீடியோக்கள் எல்லாமே 2 சேனல்லையும் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன ஆனே படம் பார்க்க வர்றவங்க படிச்சா பிரச்சனை இல்ல. படிக்க வரவங்க படம் பார்க்க போயிட்டா டைம் அதுலயே போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் பிரச்சனை இருக்குல்ல. அப்படி இல்ல, அவங்க அப்பப்ப ரிலாக்ஸேஷனுக்கு போனா பிரச்சனை இல்ல. நான் இந்த ஐஎம்பி கொஸ்டினா இருக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப இன்னொன்னு தெரியுமா, எஜுகேஷன் சினிமா ரெண்டும் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து டெய்லி அதிகமாக ஆரம்பிச்சாங்க. வெறும் சினிமா மட்டும் போட்டப்ப அந்த சேனல்ல வந்து எப்படின்னா ரெண்டுக்குமே தனித்தனி சேனல் இருந்துச்சு முன்னாடி, எஜுகேஷனுக்கும் சினிமாக்கும். அப்ப வந்து சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை வந்து ரொம்ப 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 ஒரு வாரத்துக்கு 1-2 பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க. ரெண்டே ஒரே சேனல்ல போடுவோம், டெய்லி 2 பேர் வருவாங்க சப்ஸ்கிரைபர். எனக்கு எந்த வருஷமும் இல்லை, அது ஒண்ணுதான் இருக்கு. டைவர்ட் ஆகிறமா படிக்கிறதா என்ன நம்ம அந்த ஹேஷ்டாக்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். இப்ப சினிமா கண்டென்ட் போறோம்னா அதுக்கேற்ற ஹேஷ்டாக்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். அது மாதிரி எஜுகேஷன் போறோம்னா அதுக்கேற்ற ஹேஷ்டாக்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ குழப்பம் வராது. அது அல்காரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹேஷ்டாக்ஸை வச்சு அது எடுத்துக்கும். இந்த மாதிரி கண்டென்ட் தான் கொடுக்குறதுக்கான எடுத்துக்கும். ஏன்னா இதுல காலேஜ்ல இதுல பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுல காலேஜ் அது வேணா பண்ணலாமா? என்னப்பா காலேஜ் லெவல்ல புரியல? ஸ்கூல் லெவல்ல இம்பா சேனல்ல போட்டு காலேஜ் லெவல்ல இந்த பக்கம் போற மாதிரி எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லு. ஸ்கூல் லெவல்ல இம்பா சேனல்ல போட்டு காலேஜ் மாதிரி மெயின்டைன் பண்ற மாதிரி அப்படின்னா நம்ம பிரிச்சுக்கலாம், 2 பிரிச்சுக்கலாம். பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி லிங்குஸ்டிக்ஸ், கிராமர், பென்சில் அந்த கிராமர் வேற என்ன வரப்போகுது, நம்ம வந்து என்ன வந்துட போகுது. இல்ல இந்த மாதிரி ஐடியா பண்ண போறேன். எப்படி ஐடியா பண்ண போறேன்னா ஒரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ், இண்டிவிஜுவல் டாபிக்ஸ்லாம் வந்து மெயின் சேனல்ல போட்டு தொகுப்பு வீடியோ மட்டும் இதுல உண்டியல்ல போடலாம்னு பாக்குறேன். ஆமா, லென்த் வீடியோவா இருக்கும். அது தொகுப்பு வீடியோ மட்டும் இதுல உண்டியல்ல போட்டோம்னு வச்சுக்க, தனித்தனியா உள்ளது இந்த சேனல்லையும் தொகுப்பு வீடியோ அந்த சேனல்லையும் பாத்துப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்ப 2லயுமே நம்ம கண்டென்ட் கொடுத்த மாதிரி ஆச்சா.
அது தம்பி இப்ப காம்படிஷன் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் வந்து இந்த யூஜிசி நெட் எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தமிழ்ல ப்ராப்பரா பண்றதுக்கு சேனல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. மேக்சிமம் ஹிந்திக்காரங்க சேனல் தான் அதிகமா இருக்கு. ஆனந்தி வருது கரண்ட் பண்ணிட்டோமா? நம்ம பிரசாந்த் கூட தான் பேசிட்டு இருக்கேன். ரெக்கார்டிங் செஷன் போயிட்டு இருக்கு. இது சொல்றேன், பிரசாந்த் பேசும்போது அவரே சொன்னாப்ல, என்ன நம்ம பேச போறது ரொம்ப முக்கியமான டாபிக், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்ல. ஓகே. நீங்க விஜய் சங்கர் சார் அப்புறம் கால் பண்ணி பேசிட்டீங்களாப்பா? இல்ல சார், அவரு எனக்கு என்னப்பா பிஸியா இருக்காரா? இல்ல எனக்கு இல்ல, உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி கிணத்துக்குள்ள கேக்குற மாதிரி கேக்குது, தெளிவா கேட்கல. எனக்கு ஸ்பீக்கர்ல எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பாத்துக்கோங்க. இல்ல உங்க வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, உங்க வாய்க்கும் ஸ்பீக்கர் நடுவுல ஏதோ ஒரு லேயர் வந்து உங்க பேச்சை தடுக்கிற மாதிரி இருக்கு. நான் ரூம்ல ஒண்ணு திங்ஸ் இல்ல, அதனால சொல்லுங்க. இல்ல கவர்மெண்ட் இது ஒருத்தர் பண்றாரு டிசேபிளுக்கு எல்லாமே, அந்த இதுக்கு சாட்டர்டே மீட் பண்றதுக்கு ஒரு அந்த சார்கிட்ட பேச சொன்னாரு. ஓகே ஓகே. நான் வந்து அது போன் சைதாப்பேட்டை. சரி, அதுதான் அவர்கிட்ட பேசாம இருக்கேன். ஏன்னா பேசினா போ சொல்லி வற்புறுத்துவாரு, அதுக்காக ஒரு கால் பண்ணாம இருக்கு. சரி சரி. ஏன்னா அது தூங்க நல்லதுன்றாரு. இது அந்த இப்ப பிரசாந்த் ஒரு ஆப் சொன்னார்லப்பா, வெற்றி நிச்சயம் அது இன்ஸ்டால் பண்ணீங்களா? இல்ல இன்ஸ்டால் போன் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கு. சரி சரி. ஏதாவது ரொம்ப தேவையில்லாத ஆப் இருந்துச்சுன்னா, இப்போ மேக்ஸிமம் நம்ம இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது படமோ இல்ல பழைய வீடியோக்கள் இருந்துச்சுன்னா அதிகமா ஸ்டோரேஜ் பிடிச்சிருக்கோம். இல்ல நான் என்ன தெரியுமா வச்சிருக்கிறேன், வீடியோ குரு இருக்குல்ல, வீடியோ குரு ஆப்னு பாத்தீங்கன்னா அந்த ஒண்ணுதான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ற டால் இருக்கும், டால்பியான் இருக்கும். ஆமா, அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் நான் ஆப்பே பேஸ்புக் இருக்கு, எல்லாரும் போல வாட்ஸ்அப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. இன்ஸ்டாகிராம் கூட இல்ல, பேஸ்புக் ரொம்ப மெமரி பிடிக்கும். ஆமா ஆமா, பேஸ்புக் டெய்லி நீங்க வந்து என்ன பண்ணலாம், பேஸ்புக் லைட் இருக்கு இல்லையா, பேஸ்புக்ல லைட்னு ஒரு வெர்ஷன் இருக்கும், அதை போட்டுக்கலாம். இது ஆனா இதுல கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்? பாஸ்வேர்ட் இல்ல, பர்மனன்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்க மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். நானும் அடிக்கடி ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட் மறந்துடுவேன்ப்பா. அதனால என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்னா ஃபேஸ்புக் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் போறப்ப பாஸ்வேர்டே கொடுக்காம அப்படியே உள்ள லாகின் பண்ணிக்கலாம். அப்படி கொடுத்தாலும் மொபைல் நம்பர் கேக்குதா, மொபைல் நம்பரே எங்க அப்பா பழைய நம்பர் யூஸ் பண்ண நம்பர் போட்டு வச்சுக்கலாம், அதை சேஞ்ச் பண்ணாம வேற. ஆமா, அது சேஞ்ச் பண்ணிருங்க. சரியா? அது எந்த மெத்தட்ல பண்ணனும்னு நான் அப்படியே மிஸ் பண்ணிட்டேன். அந்த செட்டிங்ஸ் இருக்கும்ல, நம்ம ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட்ல நான் கிட்டத்தட்ட 20-30 தடவை மறந்துருக்கேன். ஏன்னா உள்ள போனாலே நமக்கு பாஸ்வேர்ட் கொடுக்காம அப்படியே டக்குன்னு போயிருதா, அது நமக்கு சில மாசங்கள்ல நமக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தாலே மறந்துடும். அப்புறம் திருப்பி ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து என்னோட மெயில் ஐடிக்கு அதை அனுப்ப சொல்லி அப்புறம் மெயிலுக்கு ஜிமெயிலுக்குள்ள போய் அப்புறம் திருப்பி புது பாஸ்வேர்ட் செட் பண்ணுவேன். ஆமா, அது ரொம்ப ப்ராசஸ் இருக்கு. இன்ஸ்டாகிராம் அதே கூட்டு தான். இன்ஸ்டாகிராமே இப்ப எனக்கு அன்இன்ஸ்டால் பண்றேன்னா திருப்பி என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இருக்காது. என்ன வேலை முடிஞ்சிச்சா எல்லாருக்கும்? நேத்து அந்த வீடியோ போட்டு நான் குரூப்ல ஷேர் பண்ணிட்டேன். நான் பாக்கவே இல்லை. எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் மழை வருதுல்ல, நெட்வொர்க் ஓடாது எப்படியும். இன்னைக்கு மழை பெஞ்சதா? இன்னைக்கு மழை பெஞ்சதாப்பா? இன்னைக்கு இங்க மழை இல்லையே நம்ம ஏரியால. மழை வந்தாலே எனக்கு நெட்வொர்க் என் போன்ல ஒர்க் ஆகாது. கொஞ்சம் வாட்ஸ்அப்பே நம்ம வந்து மெசேஜ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். அதுவும் 4 hours சொல்லிட்டீங்க. என்னப்பா புரியல?
அது 4 ஹவர்னு சொல்லிட்டீங்க, பார்த்துதான் ஓபன் 4 பண்ணுவோம். மணி நேரம் 20 நிமிஷம். தம்பி வந்து ஆல்ரெடி ஒரு 1.5 மணி நேரம் பாத்துருக்காப்ல. சார் 2 மணி நேரம் பாத்துருக்காப்ல. எம்மா பிரசன்ட் சார் ரொம்ப இதுல பொறுமையா. என்னன்னா, நான் வந்து இன்னொரு சேனல் ஒன்று சொன்னேன், கோலிவுட் பிரஸ் மீட் சொல்லி நம்ம ஒரு சேனல் இருக்குது இல்லையா, அந்த சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல நம்ம இந்த சேனலுடைய புது சேனல் ஒண்டியன் சேனலுடைய இது வீடியோ லிங்க் நம்ம முதல்ல பேசணும் இல்லையா, அந்த வீடியோட லிங்க் வந்து அதுல கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டு அதை நான் ஷேர் பண்ணிருக்கேன் குரூப்ல. இப்ப நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி இல்ல, நான் வந்து இன்னைக்கு நைட் வந்து போட்டுறேன். தூங்குறப்ப போட்டாதான் கரெக்டா இருக்கு. நான் தூங்கி நிற்கும் 4.5 மணி நேரம் முடிஞ்சிருக்கும். ஆமாப்பா, அப்படின்னு தான் நம்ம வாட்ச் அவர் வரும், கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்போம், திரும்பி வீடியோ ஓடிட்டு இருக்கும், திரும்பி ஏதாவது கால் வரும், இல்லைன்னா நடுவில் ஏதாவது வேற ஒரு மொபைல வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக நோண்டுவோம். அப்ப வந்து வீடியோ வந்து நடுவில் டிஸ்டர்ப் ஆகும். இதே நைட்டு தூங்குறப்ப போட்டுட்டோம்னா பிரச்சனை, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அதை மட்டும் ஓடிட்டு இருக்கும். அதனால இன்னைக்கு நைட்டு தான் நான் பரவாயில்ல. அதுல இது வரைக்கும் 2.5 மணி நேரம் வாட்ச் ஒர்க் இருக்கு. பாது 2.5 மணி நேரம் வாட்ச் ஒர்க் இருக்கு. 11 பேர் பாத்துருக்காங்க. நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்களோ? ஏன் ஆனந்தி, நீங்க ஷேர் பண்ணீங்களா? இல்ல நான் பண்ணல. அப்படியா? 11 வியூ போயிருக்கு. 11 வியூ போயிருக்கு. நீங்க பிரசாந்த், நீ ஷேர் பண்ணியா? அதான்ப்பா நம்ம உண்டியலோட ஃபர்ஸ்ட் வீடியோ, 4.5 மணி நேரம் வீடியோ ஷேர் பண்ணியா? அப்புறம் எப்படி 11 வியூ போச்சு? 2 வியூ நீ வந்து 2 வியூ கொடுத்துருக்க. இது போக மீதி 9 பேர் யாரு? பரவாயில்லையே, நம்ம ஷேர் பண்ணாமே 9 வியூ போயிருக்கு. அது ஷேர் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சார் சொல்லி கொடுத்தாங்க, ஷேர் பண்ண கூடாதா, ஷேர் பண்ணா நம்மளுக்கு வந்து உண்மையான வியூஸ் வராதா. ஆனந்தி, அது எல்லா சேனலுக்கும் பொருந்தாது. இப்ப நான் கோலிவுட் பிரஸ் மீட் சேனல் சொன்னேன் இல்லையா, அதுல வந்து ஷேரே பண்ணாம பாத்தீங்கன்னா 1000 வியூ, 2500 வியூ, 3000 வியூ போயிருக்கு. இல்லன்னு சொல்லல. இல்ல, எனக்கு இந்த மணி எடிட்டர், ஒரு எடிட்டர் தான், அவருதான் எனக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு இதெல்லாம் அவர்தான் சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் ஷேர்ல பண்ணணுமா, நீ நேம் சர்ச் பண்ண சொல்லணுமா, நம்ம யூடியூப் சேனல் நேம் வந்துட்டு அது பண்ணலாம். பட் வந்து என்னுடைய மெயின் சேனல் வந்து சினிமா சேனலுக்கு நான் ஷேர் பண்ணலன்னா எனக்கு டெய்லி வந்து காசு வராது. அதுல நான் ஷேர் பண்ணாதான் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 10-15 ரூபாயாச்சும் வரும். உங்களுக்கு ஜாவா ட்ரைனர் வேணுமா? அப்படியா? நான் ஜாவா ட்ரைனர் தான். சொல்லு, உங்களுக்கு அனுப்பட்டா? ஆமா. எந்த இடத்துல? என்னப்பா? இல்ல ஜாவா ட்ரைனர் எந்த ஏரியால கேக்குறாங்க? சென்னையில எங்க போனா கேக்குறாங்க? 2+ years modern experience, salary 35 to 40. Interview on Saturday வா? ஆமா. சார், அவங்களோட மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் அனுப்புங்க. எங்க ஆபீஸ் எங்க? அது தெரியல, விஜய் சார் எனக்கு அனுப்பிச்சதா உங்களுக்கு அனுப்பிச்சு. அப்படியா? சூப்பர்யா. ஆமா, நான் வேணா போய் அட்டெண்ட் பண்றேன். அது ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு வேலை தான் கண்டிப்பா. ஆமா ஆமா, வேலை போயிட்டு வந்து இன்கம் வந்துச்சுன்னா நம்ம பாடு பண்ணலாம். ஆமா, நான் காலேஜ் போனேன் இல்லையா, காலேஜ் போயிட்டு இப்போ இந்த மாசம் தான் நின்னேன். போன மாசம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், காலேஜுக்கு போயிட்டு தான் இருந்தேன். காலையில 2 மணி நேரம் டிராவல், சாயந்தரம் 2 மணி நேரம் டிராவல், 4 மணி நேரம் ரயில் டிராவலே போயிடும். அதுவும் பஸ், 2 பஸ் ஷேர் ஆட்டோ. இது நீங்க பக்கத்துலயே மென்ஸ் ஹாஸ்டல் அது மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க பக்கத்துலயே போறீங்க. இந்த ஏரியா தெரியணும், அது எப்படி தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி ஆகும். அதான் சென்னைன்னு மட்டும் போட்டிருக்காங்க, கேட்டுப்பா. நீங்க அந்த நம்பர் மெயில் ஐடியும் கான்டாக்டும் கொடுத்துருக்காங்க, நீங்க கேட்டுப்பாங்க. சரிங்க சார், அப்ப நான் கட் பண்ணிக்கவா? ஓகேப்பா. தேங்க்யூ. சொல்லு பிரசந்த.
ஏதோ ஜாப் ஓப்பனிங் போட்டிருக்காங்க, ஜாவா ட்ரைனிங் போட்டிருக்காங்களா? அந்த நான் பாக்கல, நான் வந்து நெட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். சென்னை, ரெக்கார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 years, சேலரி வந்து 35,000 plus 40,000. இல்ல அந்த ஹெச்ஆர்ட் ஆர்கே இன்ஃபோ இருக்கு, கம்பெனி பார்த்து தெரிஞ்சிடும். சாப்டர் அது என்ன இன்ஃபோ இருக்கு? ஆர்கே இன்ஃபோ இருக்கு தானே போட்டிருக்காங்க. resume to RK info work. ஆமா, நாளை கழிச்சு இன்டர்வியூ. அப்ப நாளைக்கு இன்டர்வியூ, நான் இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்றதே ஒரு வீடியோ போட்டுறவா தம்பி? ஜாவா இன்டர்வியூக்கு தயார் செய்வது எப்படின்னு ஒரு வீடியோ போட மாட்டீங்க? ஆமாண்ணே, இப்ப அப்படியே வீடியோ போட்டு அப்படியே அட்டன் பண்ணிடுவீங்க தம்பி. நீங்களே வீடியோ போட்டு நீங்களே அட்டன் பண்ணிடுவீங்க. ஆமா, மத்தவங்களும் எப்படின்னா அத அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு கம்பெனிக்கு அவங்க போறப்ப யூஸ் ஆகும். அவங்க என்ன சொன்னாங்க, ஏதோ போகணும்பாங்க, சென்னையில ஏதோ போகணும். என்னப்பா நீங்க பேசுறது நான் கவனிக்கல. என்னது கவனிக்கல? இல்ல, அவங்க ஏதோ ஒண்ணு சொன்னாங்க, ஏதோ வந்து சொல்றதுக்காக வந்திருக்காங்க. ஒண்ணும் இல்ல, நான் அப்ப கால் பண்ணிருந்தேன் உனக்கு, கால் பண்றதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணல, என்னன்னு கேக்குறதுக்காக வந்திருக்காங்க. விஜய் சங்கர் சார்ட்ட பேசுனீங்களா? வீதி விருது விழாக்கு பேசுனீங்களான்னு கேட்டேன். ஏதோ ஃபர்ஸ்ட் லெவல பத்திலாம் சொன்னாங்க. அது ஏதோ இந்த ஆர்கே இன்ஃபோ ஒர்க் எங்க இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிடும், அட்ரஸ் தெரிஞ்சிடும். ஆர்கே இன்ஃபோ ஒர்க் புரியல. போட்டாலே வந்துருங்க. ஆர்கே இன்ஃபோ நம்புறேன். ஸ்கூல்ல போயிட்டு ஆர்கே இன்ஃபோ ஒர்க் போட்டா வந்து வெப்சைட் வந்துருச்சு. சென்னை ஆர்கே இன்ஃபோ ஒர்க் அவங்களுடைய இது இருக்கு, வெப்சைட்டே இருக்கு. ஜாவா ட்ரெயினர், ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் எல்லாம் கேட்டிருக்காங்க. நெற்குன்றத்துல இருக்குப்பா, நெற்குன்றம். நெற்குன்றத்துல இருக்கு ஆபீஸ். எத்தனை குன்றம் இருக்கு? நான் சொன்னது வந்து செங்குன்றம் வந்து ரெட் ஹில்ஸ், இது வந்து நெற்குன்றம். இது என்ன இருக்கு? ஆமா, நெற்குன்றத்துல இருக்கா. இது என்ன இருக்குங்க? ரைஸ் ஹில்ஸா? என்னப்பா இது ரைஸ் ஹில்ஸா? லைசன்ஸ் ஆனா ரைஸ் ஹில்ஸா? எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. என்ன செங்குன்றதுக்கு ரெட் ஹில்ஸ் சொன்னீங்க, நெற்குன்றதுக்கு என்னது? பாடி ஹில்ஸ் தான் போடணும். நியாயமா பார்த்தா ரைஸ்னா அரிசி, நெல்லுனா பேடி. நெல்லுனா பேடுவா? பேடி PADDY பாடி PUவா? PADDY PADDY. ஓகே ஓகே. பேடினா நெல்லு. பாரு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு, வேலிடேட் பண்ணிக்கோ. எனக்கு ஒரே சார் செட் ஆயிவா, அது மட்டும் ஞாபகம் இருக்கு. இங்கிலீஷ்ல ஆர்கே இன்ஃபோடெக் நெற்குன்றம். பேடிதான் மணிகள், நெல் கிடையாது மணி. நெல் வயல் மணி பேடின்னு, நெல்லையும் பேடின்னு சொல்றாங்க. பாப்போம், நெல்லுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா?
சேலரி ரேஞ்ச் 30 பாத்தீங்கன்னா பரவாயில்ல. சேலரி வந்து 35ல இருந்து 40னா பரவாயில்ல. இப்போதைக்கு நம்ம இருக்க சுச்சுவேஷனுக்கு பரவாயில்ல. பட் இது பத்தாதுதான், சென்னையோட இதுக்கு பத்தாதுதான். பட் இருந்தாலும் ஓகே, சரி ஒரு ட்ரையை போட்டு பார்க்க வேண்டியதான். இல்லப்பா, சென்னையிலயா இண்டிவிஜுவல் பர்சனாவா இல்ல ஃபேமிலியாவா கேக்குறியா? ஃபேமிலினா குறைஞ்சது ஒரு 60,000 ரூபாய் இருந்தா தான் கரெக்டா இருக்கும். அதாவது நான் சொல்றது மினிமம். நீ வந்து லைஃப் ஸ்டைல் வந்து எப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி. இப்போ சில பேர் வந்து அப்படி பார்க்க போனா 30,000 40,000 ஓட்டுறாங்க. ஆனா லைஃப் ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்கும். அவங்கள வீடு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடு, வாடகை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு வீடு வந்து என்ன சொல்றது, என்னப்பா நீ எதிர்பார்க்கற மாதிரி எல்லாம் போனா ஒரு மாசத்துக்கு 60,000 ரூபாய் இருந்தாதான் நீ எதிர்பார்க்கற அந்த சொபிஸ்டிகேட்டட் லைஃபுக்கு போக முடியும். தனியா இருந்தோம்னா ஒரு 30 ரூபாயில இருந்து 40 ரூபா போதும். இந்த இவங்க போட்டிருக்காங்களா சேலரி ரேஞ்சு, இது போதும். இப்ப நான் காலேஜ் போன இதுல வந்து எப்படின்னா அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, ஒரு இண்டிவிஜுவலா வந்து நம்ம ஒரு அப்ப நான் என்ன மாதிரி வீடு எவ்வளவு வாடகைக்கு பார்த்தேன்னு உனக்கு தெரியும். ஞாபகம் இருக்கா? நான் ஒரு வீடு வாடகை பார்த்து நான் சொன்னேன் உன்ட்ட. அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாடகை, அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடு மாதிரி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 ரூம் கிச்சன், 1 ரூம் இருக்கிற மாதிரி ஒரு கிச்சன் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி போனோம்னா தான் அந்த சம்பளத்துக்கு ஓட்ட முடியும். அதான் சம்பளமே கிடையாது. அது சொல்ல போனா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வாட்ச்மேன் கொடுக்குற சம்பளம் தான் இப்ப ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல சென்னையில கொடுத்துட்டு இருக்காங்க பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு. என்ன இதை நான் ஒரு பதிவாவே நம்ம போடணும். ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷன் இதெல்லாம். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எப்படின்னா யாரையும் ரொம்ப கடன் வாங்காம ஓட்டணும்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு 40,000 ரூபாய் 45,000 ரூபாய் வாங்கினாதான் சென்னைக்குள்ள வந்து அவன் கடன் வாங்காம ஓட்ட முடியும் ஓரளவுக்கு. அது பெருசா அவனுக்கு வந்து கெட்ட பழக்கங்கள் இல்லைன்னா, பூதாரித்தனமான செலவுகள் எதுவும் இல்லைன்னா, தேவையில்லாம லோன் எடுக்கிறது, தேவையில்லாம இஎம்ஐ கட்டுறது, இந்த மாதிரி தொந்தரவே இல்லாம இருந்தானா. ஆனா அவனுக்கு ஒருத்தன் வந்து 30,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு வச்சுக்க, சென்னையில உள்ள எல்லா பேங்க் காரனும் எல்லா லோன் காரனும் வந்து அவனை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. கால் பண்ணி லோன் எடுத்துக்கோங்க, இது கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க, தொந்தரவு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் வந்து அவன் செவி சாய்க்கவே கூடாது. செவி சாய்ச்சான்னா சோலி முடிஞ்சு. அவனுக்கு ஆசைப்பட்டான், அவன் கொஞ்சம் பேராசைப்பட்டான், சோலி முடிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு ஒரு ஐபோன் வாங்கணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்க, அவன் வந்து ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ கொஞ்சம் காசு சேர்த்து வச்சோம்னா கூட வாங்கிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா அவன் அவசரப்பட்டு இன்னைக்கே வாங்கிக்குவோம், நம்ம இஎம்ஐ கட்டிக்கலாம், அதான் வந்து பேங்க்காரன் வந்து இஎம்ஐ கொடுக்குறான்ல அப்படின்னு நினைச்சு போயிட்டானா சோலி முடிஞ்சு அவனுக்கு. என்ன ஜாப் செக்யூரிட்டி வந்து எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்கிறது இல்ல. திடீர்னு பார்த்தா ஒருத்தனுக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி இல்லாம இருக்கும். பார்த்தா ஒரு 12 மாசம் இஎம்ஐ கட்டணும் இடத்துல ஒரு 6 மாசம் கட்டிருப்பான். பார்த்தா 7வது மாசம் அவனுக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்க, திடீர்னு வேற ஒரு வேலைக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்குள்ள இந்த இஎம்ஐ தொந்தரவு அவனை போட்டு சாவடிக்கும். அது வட்டி மேல வட்டி, குட்டி மேல குட்டின்னு போட்டு அவனை நோடிச்சு நொங்கெடுத்துருவானுங்க. இன்னும் பெரிய கிரிமினல் மாதிரி அவனை நடத்துவானுங்க. அதனால அந்த தொந்தரவு இல்லாம இருக்கும். அதான் ஒரு 30,000 இருந்து 40,000 ரூபாய்க்குள்ள சம்பளம் எடுத்துட்டு இந்த நீட்டா எந்த விதமான இஎம்ஐக்குள்ளேயோ எந்த விதமான லோனுக்குள்ளேயோ போய் மாட்டாம ஒருத்தர் இருந்தான்னா சென்னையில வந்து நிம்மதியா வாழலாம். நிம்மதியா இண்டிவிஜுவல் பர்சனா சொல்றேன், ரிலாக்ஸா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை உண்டு அவன் உண்டுன்னு இருக்கலாம். இல்ல கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் அப்படி நான் சொல்றது வந்து புரியுது உனக்கு. இப்போ 1 பெட்ரூம் ஹால் கிச்சன் அமைப்புல போகாம சிம்பிளா ஒரு 1 ரூம் கிச்சன் இருந்தா கூட போதும் அப்படின்னு கொஞ்சம் சுருக்கிட்டு வாழ்ந்தான்னா ஒரு 20 ரூபாயில 20 ரூபாயில இருந்து 25 ரூபா 30 ரூபாய்க்குள்ள போதும். 30 ரூபா கம்மியா இருந்தாலே அவன் சமாளிச்சிடலாம். இந்த சென்ஸ் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணணும். இப்ப நான் சொல்ற எல்லாமே சேவிங்ஸ் கேட்டகரியில வராது தம்பி. சம்பளம் வாங்க செலவு பண்ணா திருப்பி அடுத்த மாசம் சம்பளம் வாங்க, இதுதான் இந்த நான் சொல்ற சம்பளம்லாம் அவத்து வரும். சேவிங்ஸ் எல்லாம் போனோம்னா சம்பளம் வந்து குறைஞ்சது வந்து 60,000 ரூபாயில இருந்து மேல வரணும். 60 ரூபாய்க்கு மேல வந்தாதான் இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து மாசம் வந்து குறைஞ்சது ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா சேவிங்ஸ் பத்தி எல்லாம் கனவே காணக்கூடாது. இன்னைக்கு உள்ள விலைவாசி அப்படி இருக்கு நாட்டுல. அதனால நம்ம சூஸ் பண்ற லைஃப் ஸ்டைல் பிளஸ் நம்ம சூஸ் பண்ற வேலைக்கான சம்பளம் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மள டிசைட் பண்ணும். நமக்கு வந்து கப்பலூர்ல நம்ம இருக்கிறோம், நம்ம சவுத்துல இருக்கிறோம்,
இப்ப நம்ம ராஜபாளையம் சுழித்தூர் அந்த ஏரியால இருக்கோம்னா அது வேற லைஃப் ஸ்டைல் வந்து இங்க இருக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் ஹைஜீனிக்காவும் இருக்கும். ஆனா வருமானம் வந்து அதோட நம்ம என்ன சொல்றது கம்மியா தான் இருக்கும். ஆனா இப்ப நம்ம ஊர்ல 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதும் சென்னையில 20,000 சம்பாதிக்கும் ஒண்ணுதான். இங்க 20,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அங்க நம்ம ஊர்ல 10 ரூபா வாங்குறது தான் ஈக்குவல். அந்த இது சொல்றேன். நான் தான் சொன்னேன் ஒரு சாம்பிள் வந்து என்னன்னா எங்க கிராமத்துல இருந்து சிவகாசி போறதுக்கு எத்தனை கிலோமீட்டரோ அதுல கவர்மெண்ட் பஸ்ல எவ்வளவு வாங்குறாங்கன்னா 15 ரூபா வாங்குறாங்கன்னா இங்க அதே கிலோமீட்டருக்கு வந்து இங்க வந்து சென்னையில வந்து கவர்மெண்ட் பஸ்லயே வந்து 30 ரூபா வாங்குறாங்க. 30 ரூபா 30 ரூபா வாங்குறாங்க. புரியுதா உனக்கு? நீ மத்த காஸ்ட் ஆஃப் லிவிங் விட்டு நான் சொல்றது அடிப்படையா கவர்மெண்ட் பஸ்ல போறதுக்கே அந்த கிலோமீட்டருக்கு அவ்வளவு ஆகுது. சேம் கிலோமீட்டருக்கு. அப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங்ல எல்லாமே பாதிக்குது இல்ல, டபுள் ஆகுது இல்ல. போக்குவரத்து துறையை அப்படிதான் வச்சிருக்காங்க. புறநகர் பகுதிகளில் ஒரு மாதிரியும் மெயின் ஏரியால ஒரு மாதிரியும் அப்புறம் வில்லேஜ் ஏரியால ஒரு மாதிரியும் வச்சிருக்காங்க. அதனால ஒருத்தர் வறுமையில இருக்கானா இல்ல மிடில் கிளாஸ் இருக்கானான்றது அவன் வாழ்ற ஊரை பொறுத்தும் மாறும். ஒரு 82,000 இன்டர்நெட் சார்ஜ் இல்லதுங்க கரெக்டா வருமா? 80,000 சேலரினா 18,000 சொல்றியா இல்ல 80,000? 80 தாராளமா. அப்படின்னா நீ வந்து எப்படி சொல்றது, நீ தனியா வந்து ஒரு சின்னதா ஒரு பெட்டி கடை கூட போட்டலாம். ஒரு வருஷம் காசு நான் சொன்னேன். நீ 80,000 சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கேன், நீ கல்யாணம் முடிக்கல, நீ பேச்சுலர் தான் அப்படின்னா நீ வேலையும் பார்த்துட்டு சைட்ல ஒரு பெட்டி கடை போட்டு உனக்கு ஊர்ல இருந்து யாராவது ஒரு நம்பிக்கையான ஒருத்தனை கூட்டு வந்து பெட்டி கடையை பாத்துக்கடான்னு சொல்லிடலாம் நீ. புரியுதா? அந்த மாதிரி. இப்போ என் ஃப்ரெண்டு சொன்னேன், என் ஃப்ரெண்ட் வந்து 80,000 சம்பாதிக்கிறான் மாசம். ஆனா அவனுக்கு வந்து என்னன்னா காலையில வந்து ஒரு 9:30-10 மணிக்கு லாகின் பண்ணானா நைட்டு 12-1 மணி ஆயிடுது. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா டைம் விஷயத்துல வந்து ரொம்ப என்ன சொல்றது, நீ யோசிச்சு பாருங்க, காலையில ஒரு 9:30-10 மணிக்கு லாகின் பண்ணிட்டு நைட்டு 12-1 மணி வரைக்கும் ஆபீஸ் ஒர்க்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பாக்குறான்னா அப்ப எப்படி போகும்னு பாத்துது. ஆனா 80,000 ரூபாய்க்கு இவ்வளவு வேலை வாங்குறாங்க. அவனால வேற எதுலயுமே போக்கஸ் பண்ண முடியலன்றான். அதனாலதான் அவன் சினிமா ஃபீல்டுக்கு டக்குன்னு மாறணும்டா, டக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் போடுறான்னு சொல்றது காரணம் என்னன்னா அவனால வந்து எதுவுமே யோசிக்க முடியல, டைம் இல்ல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கான். ஆனா சாட்டர்டே சண்டே மட்டும் அவனை ஃப்ரீயா விட்டுறாங்க. மண்டே டு ஃப்ரைடே அவன் வந்து இந்த வாழ்க்கை வாழ்ந்தான். சாட்டர்டே சண்டே அவன அப்ப கூட என்னன்னா சாட்டர்டே சண்டே வந்து அவன் ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தை கிடையாது அவனுக்கு, பட் ஒய்ஃப் மற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டான். சொந்தக்காரங்க, அம்மா அப்பா அக்கா, அப்புறம் வந்து சொந்தக்காரங்கலாம் அது வரைக்கும் அவனை மதிக்காத சொந்தக்காரங்களாம் இப்ப வந்து அவனை அடிக்கடி வீக்கெண்டுக்கு வான்னு கூப்பிடுறது வைக்கிறது. அவனும் சரி அங்க போய் நம்ம வந்து பாத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு அவன் பழசெல்லாம் மறந்துட்டு யாருடைய வந்து பிரச்சனை இல்லாம அவன் மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கான். கல்யாணம் காதுக்குலாம் முன்னாடி எல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க அவனை. இப்ப அவன் 80,000 வாங்கலாம்னு தெரிஞ்சவனே கல்யாணம் காதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. அப்ப அவன் போனா செய்முறை செய்ய வேண்டியிருக்கு. என்ன சொல்றேன், எல்லாமே அப்படிதான். நீ வந்து அந்த 80,000 சம்பளம் வாங்கிட்டு நீ வந்து கல்யாண காது குத்து அப்படின்னு போனா கண்டிப்பா வந்து உனக்கு வந்து பத்தாது மீன்ஸ் என்ன, அது மறுபடியும் வந்து உன்னை 30,000 சம்பளம் 40,000 சம்பளத்துக்கு ஈக்குவல் தான் அது. கேட்டான் பையன் ஃப்ரெண்டு சுந்தர் பிச்சை எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு சொன்னான். நானும் அவனுக்காக பார்த்தேன். 91 கோடி இந்த வருஷம் மொத்தமா, இது 2024 மொத்தமா. 2023 21 கோடி, 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2023 71 கோடிங்க வருஷத்துக்கு. 2024 91 கோடி. என்னது சுந்தர் பிச்சை ஆனது சேலரி. நீ ஒண்ணு பண்ண, சுந்தர் பிச்சையுடைய மொத்த ஒர்த் நெட் ஒர்த் எவ்வளவு பாரு. நெட் ஒர்த் இப்பயா? இப்போ கரண்டா நெட் ஒர்த் எவ்வளவு பாரு. நீ மைக்க பக்கத்துல பேசுப்பா. நெட் ஒர்த்னா மொத்த மதிப்பு தான். ஆமாப்பா,
இன்னைக்கு இன்னைக்கு வந்து $1.5 பில்லியன், $1.5 பில்லியன். அவ்வளவுதானா? நம்ம மிஸ்டர் பீஸ்லாம் 19ஆம் தேதி 2025 நவம்பர் வரைக்கும். சரி, அதான் இப்போ வந்து நம்ம இவர் வந்து 5 பில்லியன்ல இருக்காப்ல மிஸ்டர் பீஸ்ட். மிஸ்டர் பீஸ்ட் வந்து 5 பில்லியன். பரவாயில்ல. கூகுளோடைய சிஓவோட ஒரு சேனல் வந்து 5 பில்லியன் வந்துட்டாரா? ஆமா 5 பில்லியன். அவர் வந்து கலாநிதி மாறனோட 1.5 பில்லியன் அதிகமா இருக்காரு. தமிழ் சினிமாலே யாரு யூடியூப் தானே அவர் மெயின் பிசினஸ். அதான்ப்பா, அதாவது ஆரம்பத்துல வந்து எப்படின்னா யூடியூப் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப வந்து நிறைய விஷயங்கள் பண்றாரு. பிசினஸ் நிறைய பண்றாரு. ப்ராடக்ட் சேல்ஸ் நிறைய பண்றாரு. ஆமா ஆமா ஆமா. அது வெறும் யூடியூப் மட்டும் வரல. யூடியூப் சார்ந்து அதுல வர வருமானத்துல டாக்ஸ் எல்லாம் கட்டினது போக அபரிமிதமா இருக்கிறதுல அவருடைய தேவைக்கு போக எல்லாம் போக அவர் வந்து எப்படின்னா மற்ற தொழில்களையும் அவரு இப்ப அவருடைய இது மட்டுமே பாத்தீங்கன்னா யூடியூப் சேனலோட ஆபீஸ் மட்டுமே ஒரு 1.5 ஏக்கர் இருக்கும். சரி, நான் டாக்ஸ் எத்தனை ரூபாயில வந்து டாக்ஸ் கட்டணும்? டாக்ஸ் அவங்களே எடுத்துப்பாங்க. இப்ப உனக்கு டிரான்சாக்ஷன் ஆகும்போதே உனக்கு டாக்ஸ் இந்தியாவுல வந்து எவ்வளவு ரூபாய்க்கு அதிகமா இருக்குன்னா டாக்ஸ் கட்டணும் தெரியல. அது பார்க்கணும். அதெல்லாம் நமக்கு வந்து அதெல்லாம் டாக்ஸ் கட்டுற அளவுக்கு நம்ம இப்ப வந்த விட்டு தான் அதெல்லாம் யோசிக்கணும். இல்ல இப்ப சும்மா ஜெனரலா பார்த்து வை. எனக்கு அதை பத்தி ஐடியாவே இல்லை. ஏன்னா அதை பத்தி பாக்குற எனக்கு மூடே இல்லை. ஏன்னா நம்ம அதுக்கு கீழே தான் இருக்கோம். டாக்ஸ் கட்டுற அளவுக்கு நம்ம இன்னும் உயரல. என்ன இப்போதைக்கு நம்ம வந்து சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி தான் போயிட்டு இருக்கு. நம்ம வாங்குற ஒரு சின்ன ₹1 பொருள் இருந்து கூட ₹10 பொருள் இருந்து எல்லாத்துலயும் சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி போகுது. அவ்வளவுதான் நமக்கு தெரியும். 4 lakhs மேல 4 கோடிக்கு மேல இருக்கான். ஆமா. அப்ப நம்ம டாக்ஸ் பேயர்ஸ் அளவுக்கு வரணும். நம்ம வந்து டாக்ஸ் பேயர் ஆகணும். நம்ம டாக்ஸ் பேயர்ஸ் அளவுக்கு வளரணும்னு சொல்றேன். புரியுதா? அந்த அளவுக்கு வளர்ந்தாதான் நம்ம வந்து மத்தவங்களுக்கு நம்ம நிறைய செய்ய முடியும். நம்ம மட்டும் நம்ம தேவைக்கு இப்ப நம்ம தேவைக்கு அது எவ்வளவுதான் நம்ம மாங்குன்னு செலவு பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல செலவு பண்ண முடியாது. நீ என்னதான் வீடு வாங்கு, என்ன ஒரு வீடு சொந்த வீடு வாங்கி வாடகை பிரச்சனை இல்லாம இருக்கணும்னு நினைச்சா ஒரு சொந்த வீடு வாங்குவியா? அப்புறம் தூரமா எங்கேயா டிராவல் பண்ணணுமோ வைக்கணும்னா ஒரு வண்டி வாங்குவியா? அதை தாண்டி நீ பெருசா என்னத்த உனக்கு சாப்பாடு செலவு எல்லாம் தாண்டி உனக்கு பெருசா என்ன ட்ரெஸ் வாங்குவியா? என்ன இதெல்லாம் தாண்டி உனக்கு தொழில் தெரியலப்பா. ₹4 லட்சம் டாக்ஸா? கால்குலேட் பண்ணி பாரு. போட்டு பாரு. தனியா டாக்ஸ் கால்குலேட்டர் இருக்குமே அதுல ஆன்லைன்ல. நீ ₹4 லட்சம் முன்னாடி ₹5 லட்சம் வச்சிருந்தாங்க. இப்ப ₹4 லட்சம் ஆகிட்டாங்க. பத்தியா? முன்னாடி ₹5 லட்சம் வச்சிருந்தாங்க. ₹5 லட்சம் மேல வந்தா டாக்ஸ். இப்ப ₹4,33,333 டாக்ஸ் மட்டுமே இல்லையா? டாக்ஸ் மட்டுமே டாக்ஸ் இல்லாம அவ்வளவு தூரம் 33,333 நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்ல. ₹1 கூட இருந்தாலும் நீங்க 5%. இதுக்கு ₹1 கூட இருந்தாலும் நீங்க வந்து 5%. முன்னாடி இது நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருந்தேன்ல, யூஎஸ் ஷிஃப்ட். அப்பெல்லாம் வந்து எனக்கு எப்படி பண்ணுவாங்கன்னா வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இது ஏப்ரல் மாசம் மார்ச் ஏப்ரல்ல வந்து நாங்க தனியா ஒரு இது ஃபில்அப் பண்ணுவோம். டாக்ஸ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவோம். டாக்ஸ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி என்னன்னா இது வரைக்கும் எங்க சம்பளத்துல இருந்து இவ்வளவு டாக்ஸ் கொடுத்துருக்கோன்றதுக்கு ஆதாரமா அதை வந்து ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணுவோம் நாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இப்ப நீ மாசம் வந்து இப்ப நீ சொல்ற சம்பளம் வந்து 33,000 மேல போச்சுன்னா 33,000 மேல போச்சுன்னா அந்த டாக்ஸ் வருது இல்லையா? ரைட்டு. நல்ல விஷயம். இப்ப சென்னையில டபுள் பெட்ரூம் இருக்கிற ஒரு இது வீடெல்லாம் வாடகை எவ்வளவு? டபுள் பெட்ரூம் போதுன்னா உனக்கு வந்து ஏரியா பொறுத்து மாறும். சென்னையிலனா நீ வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கனா, சென்னை முழுக்க எல்லா ஹவுஸ் ஓனரும் ஒரு அசோசியேஷன் கீழே செயல் பண்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்க. அப்படி கிடையவே கிடையாது. குறைஞ்சது 8,000 9,000 வாடகை வரும். நான் சொல்றது குறைஞ்சது 10,000 வருமா? ஆமா, ஆவரேஜா 10,000 வரும் வாடகை மட்டும். சாப்பாடு இதெல்லாம் எவ்வளவு செலவாகும்? அது நம்ம சமைச்சுக்கிறத பொறுத்தான். நம்ம சமைச்சிட்டோம்னா ஒரு செலவு வரும். வெளியில சாப்பிட்டோம்னா அதுக்கு இந்த மாதிரி செலவு இல்லை அதிகமாகும். வெளியில சாப்பிட்டோம்னாலும் நீ எங்க போய் சாப்பிடுறது பொறுத்து இருக்கு. நீ கையேந்தி பவன்ல சாப்பிடுறியா இல்ல கொஞ்சம் வந்து ஸ்டாண்டர்டான ஹோட்டல்ல சாப்பிடுறியா? கையேந்தி பவன் இல்ல, உட்காந்து சாப்பிடுறீங்க. நான் சொல்றது உட்காந்து சாப்பிடுறதுலயே கேட்டகரி இருக்கு. சிம்பிளான கடைகள் இருக்கு. இல்ல அங்க சாப்பிடுறதுக்கு வெஜ் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி வெஜ்னா ரேட்டு கூட தான் வரும். நார்மல் கடையை விட கூட தான் வரும். ஒரு வேலைக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு எப்படி சொல்றது ₹60 இருந்து ₹90 வரைக்கும் ஆகும்.
நான் சொல்றது சரி நான் நீங்க சொல்றது சொல்ற மாதிரி பார்த்தா ஒரு நாளைக்கு 250 ரூபா வச்சுக்கலாமா? ம் ஒரு நாளைக்கு சாப்பாடு மட்டும் 250 ரூபா வரும். இப்போ டிராவல் கணக்கு பண்ணனா நீ வந்து பஸ் பாஸ் எடுத்துட்டா மாசம் 1000 ரூபா. இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அந்த மாதிரி பண்றது அது வீட்லயே பண்ணிடலாம். ஃப்ரம் ஹோம் பண்ணா நமக்கு டிராவல் செலவு இல்லை. அப்போ கூட எப்படின்னா நம்ம எப்பயாவது எல்லா நாளும் நம்ம வீட்லயே வர முடியாது. நம்ம சில நேரத்தில் டிராவல் பண்ண இருக்கோம், நிறைய ஜார்னி பண்ண இருக்கோம். சம்டைம்ஸ் எப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸா இருக்க டிராவல் அப்பப்போ ஜார்னி போக வேண்டியிருக்கும். புரியுதா? எல்லா நாளும் நம்ம வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்க முடியாது. இல்ல அது போறானே. இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் சென்னைக்கு போறதால அதுல இருந்தே பண்ணலாம்லான்னு கேக்குறேன். அது முதல்ல இருந்து பண்ணலாமே, தாராளமா பண்ணலாமே. ஆன்லைன்ல கிளவுட்ல வந்து இப்போ வந்து என் ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, என் ஃப்ரெண்ட் ஐடியில் ஒர்க் பண்ணலாம் இல்லையா, சிடிஎஸ்ல ஒர்க் பண்றான். அவன் இப்போ ஊருக்கு போயிட்டான், ராஜபாளையம் போயிருக்கான். அங்க இருந்தும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருக்கான். அவன் லேப்டாப் தூக்கிட்டு போயிருவான், அங்க போய் நெட் கனெக்ட் பண்ணி அவன் பாட்டுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருப்பான். சரிங்களா? ஆனா அவன் வந்து இங்க பண்ற ஒர்க்கை தான் இப்ப வீட்டுல போய் அங்க ஊர்ல போய் பண்ணிட்டு இருக்கான். லேப்டாப்பை தூக்கிட்டு போயிட்டு அங்க லாகின் பண்ணிப்பான். ஊர்ல இருந்துட்டு அவன் வந்து லாகின் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் எப்போ ஒர்க் ஊர்ல முடியுதோ அப்ப திருப்பி வந்து இங்க வந்து ஆபீஸ் போய் கம்மி பண்ணுவான், இல்ல இங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவான். இங்கேயுமே அவன் மேக்ஸிமம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருப்பான். அதனாலே அவனுக்கு உடம்பு வெயிட் போட்டுருச்சு. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதிகமா பண்றவங்க உடம்பு வெயிட் போடுது. என்ன கம்பெனிக்கு போனோம்னா 4 பேர் கனெக்ஷன்ல இருப்பாங்க, நம்ம பேசிட்டு பண்ணிட்டு சேர்ந்து ஏதாவது ஒர்க் பண்ணலாம். அது இதனால நம்ம ஒர்க்ல மட்டும் தான் ஏதாவது அப்படி இல்லை. ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயும் உனக்கு வந்து கான்ஃபரன்ஸ் கால் வருவாங்க, கான்ஃபரன்ஸ் கால் வருவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனா போயிட்டு தான் இருக்கும். இப்ப ஜாவா ட்ரைனர் வாசி உங்களுக்கு ஈஸி ஜாப் அப்படிதானே? ஆமா, நம்ம மட்டும் அசால்ட்டா போயிட்டு என்னன்னு பேசி எடுத்து இது எனக்கு தெரியும், இது நான் வந்து டச்ல இருக்கேன், என்ன இப்ப நான் வந்து இது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா போதும், வேற ஒன்றும் இல்லை. நீ வந்து உள்ள வந்துட்டு நீ எதுனாலும் எனக்கு பேட்ச் கொடு, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண, நீங்க வந்த புதுசுல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அவருக்கு, அதாவது காலேஜ் இல்லை உங்க சென்டர் போய் அட்டன் பண்ணிடுவாங்க இல்லையா, அங்க மெயினா ஜாவால தான் எனக்கு கேள்வியே கேட்டாங்க. அதனால அது ஜாவா சி பைத்தான் 3 தான் நான் என்னோட டார்கெட் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும். ஜாவா சி பைத்தான் பிளஸ் ஜாவா ஸ்கிரிப்ட், இத மட்டும் கொஞ்சம் பேசிக்கா கம்பேரிட்டிவா பாக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப எல்லாமே ஒரே லெவல் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணும், அப்படிதாங்க? என்னப்பா எல்லாமே ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ்ல தான் இருக்கு. ஜாவா சி பைத்தான் அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட். இதான இப்ப இண்டஸ்ட்ரியில அதிகமா இதுல இருக்கிறது. ஆமா, பைத்தான் வந்து இப்ப ஏஐயோட அதிகமா இன்டெகிரேட் பண்றதுனால பைத்தானுக்கு கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாச்சு. ஆமா, ஏஐ வந்து அதிகமா இன்டெகிரேட் பண்றதுனால அது வந்து. ஆனா எனக்கு வந்து என்ன, பைத்தான் வந்து நான் முறையா கத்துக்கல, ஆனா எனக்கு கத்துக்கிற ஆர்வமும் இல்ல. ஆனா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் நான் சொல்லுவேன் இல்லையா, 2 காலேஜ்ல பாத்திருக்கேன், பைத்தான்ல எந்த ப்ரோக்ராம் அவங்க லேப்ல பிரச்சனை வந்தாலும் என்னால சால்வ் பண்ணி கொடுக்க முடியுது. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனக்கு தெரியலனா கூட அந்த பக் சால்வ் பண்றேன், என்னால வந்து ட்ரபிள் ஷூட்டிங் பண்ண முடியுது. பேசிக்கா தான் ஒரு நமக்கு ஒரு 3 லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு 3 லாங்குவேஜ் தெரிஞ்சா அதுக்கப்புறம் நீ எந்த லாங்குவேஜ் கத்துக்காமலே அதை வந்து நீ பக் சால்வ் பண்ண முடியும். புரியுதா? பக்ஸ் வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ண முடியும். மற்றபடி கோடிங்க கிரியேட் பண்றது தான் உனக்கு வந்து அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுமே தவிர, மற்றபடி அதுல வரக்கூடிய பக்ஸை சால்வ் பண்றதுக்கு உனக்கு ரொம்ப கம்ப்ளீட் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் முழுசா தெரிஞ்சுக்கணும் அவசியமே கிடையாது. என்ன அது சொல்லுவாங்கல்ல, பேசிக்கா தாய்மொழி நல்லா தெரிஞ்சவனுக்கு எந்த லாங்குவேஜ்ல ஈஸியா கத்துக்கலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல பேசிக்கா ஒரு C++, இந்த 2 ஸ்ட்ராங்கானா ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, நான் சொல்றது ஓரளவுக்கு ஒரு மீடியம் லெவலுக்கு தெரிஞ்சா கூட நீ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஜாவா, C#, பைத்தான், கழுத குதிரை. ஒருத்தவர் பார்த்தேன், சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாரு. சி வந்து எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் ஆனதுன்ற மாதிரி. நான் இப்போ சொல்றேன்ல, என் ஸ்டூடெண்ட்ஸே கேட்பாங்க, சார் பைத்தான் ரொம்ப ஈஸியா இருக்கு சார் அப்படிமா. ஓகே ஈஸி தான் அப்படிமா. உங்களுக்கு எப்படி சார் அப்படிமா. இல்லப்பா எனக்கு பைத்தான் வந்து எனக்கு ஒரு லாங்குவேஜாவே தெரியல, ஏன்னா அது வந்து டக்குனு எப்படின்னா அதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குறைச்சிட்டாங்க தம்பி. அதுல வந்து எப்படி சொல்றதுன்னா, வழக்கமா வரக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கான ஒரு கிராமட்டிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப கிடையாது. அதுல நம்ம ஈஸியா பண்ற மாதிரி இருக்குமா எனக்கு. அதனால அதோடைய இது வந்து எப்படின்னா, அதை கத்துக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப லேசி ஆயிடுவோம்னு எனக்கு ஃபீல் ஆகுது. தட் மீன்ஸ் அதை நான் முதல்ல கத்துக்கிட்டேன்னா, பைத்தானை நான் முதல்ல ரொம்ப கத்துக்கிட்டேன்னா முதல்ல வந்து எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும்.
பட் கொஞ்சம் ஜாவாக்குள்ள போகணும் போது எனக்கு பைத்தான மட்டும் கத்துக்கிட்டவனுக்கு ஜாவா ரொம்ப பயமுறுத்தும். புரியுதா உனக்கு நான் சொல்றது? ஜாவா ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவான். அதே இது சிசி பிளஸ் பிளஸ் செஞ்சவனுக்கு ஜாவா வந்து ஈஸியா ஃபீல் ஆகும். அது மாதிரி சொல்றேன். இப்போ நான் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்றப்ப எம்பெடர் சில தான் பண்ணேன், சொன்னேன் இல்லையா? எம்பெடர்ல தான் பண்ணேன் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட். இப்போ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. காரணம் வந்து எனக்கு அடிப்படையில் சி தெரிஞ்சதுனால பண்ண முடிஞ்சதுனால அந்த கோடிங் லாஜிக் வந்து அந்த நான் ப்ராஜெக்ட் பண்ண சென்டர்ல வந்து அதிகமா கிளாஸஸ் எங்களுக்கு எடுக்கல. அவங்க வந்து கொடுத்த பணத்துக்கு வந்து கையில ஒரு சிடியை கொடுத்துட்டு கிட்டு கொடுத்துட்டாங்க. அந்த இது இருக்கும் இல்லையா, கிட் இருக்கும் இல்லையா, சிமுலேஷன் கிட்டு, அதை கொடுத்துட்டாங்க. கோடிங் வந்து அவங்க அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் என்னால அதை நானே படிச்சு புரிஞ்சுக்க முடிஞ்சது. இதுதான் இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது, இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்ப அதுக்கு அடிப்படை என்னவா இருந்துச்சுன்னா அந்த நம்ம பேசிக் கத்துக்கிட்ட இந்த சிசி பிளஸ் பிளஸ் தான். எனக்கு தெரிஞ்சு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ள அதாவது ஃபார்மல் எஜுகேஷன் 10ஆம் கிளாஸ் வரைக்குமே போதும்னு நினைப்பேன். 11th 12th ரொம்ப அதிகம் தான் ஃபீல் ஆகுது எனக்கு இப்போ. அது புரியுதா? ஹலோ தம்பி இருக்கியா? ஹலோ பிரசாந்த், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், மைக்க கட் பண்ணிட்டு வச்சிருந்திருக்கேன். இல்ல இப்போ 10th வரைக்கும் உள்ள ஃபார்மல் எஜுகேஷனே ஒரு மனுஷனுக்கு போதுமானதுன்னு எனக்கு இப்ப ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே எப்படின்னா பேசிக் தானே அது போதும். ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு முறை சார்ந்த கல்வினா 10ஆம் கிளாஸ் வரைக்கும் போதும். அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து அவன் தொழில் சார்ந்த கெமிஸ்ட்ரி, அக்கவுண்டன்சி எல்லாமே, மேக்ஸ், இதுக்கு முன்னாடி சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், இதுல டீப்பா அங்கிட்டு போயிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஃபுல்லா அவனுடைய ப்ரொஃபஷன் சார்ந்த படிப்புகளுக்கு கூட போயிடலாம். 10ஆம் கிளாஸ் வரை போதும். நீ வந்து அதுல வந்து நல்லா ஓரளவுக்கு உனக்கு லாங்குவேஜும் நல்லா தெரியுது, மேத்தமெட்டிக்ஸும் உனக்கு பேசிக்கா நல்லா வருதுன்னு பட்சத்துல நீ ஸ்ட்ரைட்டா வந்து தொழில் சார்ந்த இதுக்குள்ள இறக்கி விட்டுலாம் அவனைய. அதெல்லாம் கரெக்டா தானே இருக்கு. எனக்கு வந்து நான் கரெக்டா தான் பார்த்தேன். எனக்கு 10th வரைக்கும் சோசியல் சயின்ஸ் நல்லா இருந்துச்சு, மேக்ஸும் நல்லா இருந்துச்சு. சயின்ஸ் வந்து பவுண்டேஷன் இல்லாம இருந்துச்சு. அதனாலதான் நான் சயின்ஸ் குரூப் 10 வரைக்கும் ஃபர்ஸ்ட் குரூப் தான் 450 மேல இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்ப எனக்கு யோசிச்சு பாறேன், 10th வரைக்கும் நல்லா படிச்சுட்டு வருஷம் ஸ்கூல்ல நான் மொத்த ஸ்கூல்ல நம்ம ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் செகண்ட், தேர்ட் 3 ரேங்க்ல வந்துட்டு எப்பயுமே வருஷம் திடீர்னு 11th 12th படிப்பே வெறுக்கிற சூழ்நிலைக்கு என்னை தள்ளி விட்டுருச்சு. நமக்கு படிப்பே வராதோன்ற அளவுக்கு என்னை பயமுறுத்தி விட்டு ஒரு மாதிரி மாயக்குள்ள தள்ளி விட்டுருச்சு. அது புரியுதா? அதுதான் நான் யோசிச்சு பாக்குறேன். நம்ம வந்து இந்த உலகத்தை பத்தி யோசிக்கணும்னா முதல்ல நம்ம எப்படி படிச்சோம் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்தாலே அங்க கம்பாரிசன் வந்துருது. ஆனா சோசியல் சயின்ஸ்ல நான் 10th ஃபர்ஸ்டா இருக்கேன், ஸ்கூல் ஃபர்ஸ்ட். சோசியல் சயின்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் வருது. ஒருவேளை 10th படிக்கும்போது எழுதியது என்ன இன்ட்ரெஸ்டா அதை பத்தி ஆரம்பிச்சிருப்பேன். அது ஒரு மாதிரியா இருக்கு. இந்த இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்துட்டு அவரோட வியூ வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, டிஃபரெண்டா. இல்ல நீ பேசுறது எங்க தூரத்துல இருந்து பேசுற மாதிரி இல்ல, நீ ரொம்ப தூரத்துல இருந்து பேசுற மாதிரி. தம்பி ஏற்கனவே ரெக்கார்டிங் குவாலிட்டி மோசமா இருக்கும், இல்ல போன தூரத்துல வச்சுட்டு பேசுனா ரொம்ப மோசமா இருக்கும். ஏற்கனவே ரெக்கார்டிங் குவாலிட்டி வந்து நமக்கு சுமாரா தான் இருக்கும். நமக்கு காலிங் ரெக்கார்டு இதெல்லாம் நீ வேற தூரத்துல இருந்து பேசுனா இன்னும் மோசமா இருக்கும். ஒருத்தனுக்கும் புரியாது. இப்ப கரெக்டா இருக்குதா? இப்ப கரெக்டா இருக்கு. அதான் இந்த இன்ஜினியரிங் பக்கம் போனதுக்கு அப்புறம் இப்ப சோசியல் சயின்ஸ் இந்த இண்டிவிஜுவலிசம்குள்ள ரொம்ப போற மாதிரி இருக்கு. இந்த சோசியல் வியூ வந்து டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பொறுமையா கனெக்ட் பண்ணலாம். அது கொஞ்சம் டைம் வேணும். இதோட சோசியல் சயின்ஸ் இந்த இதெல்லாம் சொல்றது பொலிட்டி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் கனெக்ட் பண்ணணும். எக்கனாமிக்ஸ் கூட நினைக்கிறேன் நீட் இருக்கனால குவாலிட்டி வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணலாம். ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. குவாலிட்டி அதுக்கப்புறம் இது ஜியோகிராஃபி கனெக்ட் ஆயிரும். இவ்வளவு படிச்சதுக்கு அப்புறம் என்ன தெரியுதுன்னா, அந்த மொத்த 5 வருஷம் படிச்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூஜி பிஜி அதுல என்னன்னா எனக்கு பல விஷயங்கள் தேவைப்படாத மாதிரி தான் தெரியுது. சில விஷயங்கள் மட்டும் தான் தேவைப்படுது, பல விஷயங்கள் தேவையில்லாதெல்லாம் படிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து சும்மா வந்து செமஸ்டர்ல மார்க் எடுக்கணும்ன்ற அந்த சில சப்ஜெக்ட்லாம் ஏன் படிச்சோன்னே தெரியல. சப்ஜெக்ட் சொல்லுங்க. அப்படியே சப்ஜெக்ட் இருக்கா?
என்னப்பா எனக்கு அந்த மாதிரி இல்ல, அதனால கேக்குறேன். அந்த மாதிரி இல்லன்றியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு அந்த மாதிரி இல்ல. 48 பேப்பர் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்றதுன்னா சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் நான் படிச்சிருப்பேன். அது எனக்கு அப்பயும் புரியல இந்த சென்ஸ் வேற வழி இல்லாம அதை பாஸ் பண்ணுன்றதுக்காக சும்மா பேசிக்கா ஓட்டுனது. அதுக்கப்புறம் எனக்கு ரியல் லைஃப் யோசிச்சு பார்த்தா எங்கேயாவது டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் எங்கேயா யூஸ் ஆயிருக்கா இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல பார்த்தா அது எங்கேயும் யூஸ் ஆன மாதிரியும் தெரியல. கம்ப்யூட்டர் சயின்ஸோட பேசிக் ஆச்சுங்க, கம்பேரிட்டிவ்ஸ் இதெல்லாம். எனக்கு அது அதான் எனக்கு முதல்ல எனக்கு கால்குலஸ் புரிய நல்லா தெரியறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் நீங்க மேத்ஸ்ல இருக்க ரொம்ப கால்குலேஷன்லாம் இருக்காது, ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ற மாதிரி நிறைய இருக்குமே. செட் தியரி நீங்க படிச்சுட்டு லாஜிக் படிச்சுட்டு டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ்ல வந்திருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் செட் தியரி படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அது இந்த கம்பேரிட்டிவ்ஸ்க்கு ஏன்னா 1 2 3 2 1 3 3 1 2 இது உங்களுக்கு தெரியாதா? புரியல உனக்கு. இப்போ அவங்க கொண்டு வந்த சப்ஜெக்ட்ல அவங்க கொண்டு வந்த காம்ப்ளெக்சிட்டி லெவல் வந்து எனக்கு எங்க பயன்படுதுன்னு பார்த்தா எங்கேயுமே பயன்படல. அதோட மேபி அதோட அடிப்படைகள் வந்து எனக்கு இல்ல, மேபி அதோட பேஸ் வேர்கள் வேணா எனக்கு திருப்பி யூஸ் ஆகலாம். ஆனா அதோட காம்ப்ளெக்சிட்டி லெவலோட நான் ஒரு 90% அதோட காம்ப்ளெக்சிட்டி லெவல் வந்து எனக்கு யூஸ் ஆகல. அதுல வெறும் 10% தான் எனக்கு எங்கேயாவது யூஸ் ஆயிருக்கலாம், அதுவும் ரொம்ப ரேரா. புரியுது உனக்கு நான் சொல்ற கான்செப்ட்? அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சா அது எனக்கு ஓகே ஓரளவுக்கு எனக்கு வந்து தேவைப்படுச்சு. ஏன்னா டேட்டா விசுவலைசேஷனுக்குலாம் அது ரொம்ப அவசியம். டேட்டா விசுவலைசேஷனுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியன்றது. அதுவும் கூட எப்படின்னா அது நடத்தும் போது எனக்கு சொல்லி தரல. நடத்தும் போது இது எங்கெல்லாம் பின்னாடி என்னப்பா அதெல்லாம் வந்து எனக்கு இல்ல. நல்ல வேலை அதான்ப்பா. அதெல்லாம் எனக்கு வந்து இல்லன்னு நான் ஏன் சொல்றேன்னா சம்டைம்ஸ் அது இருந்திருக்கும், எனக்கு வந்து தேவைப்படாம இருந்திருக்கும், நான் படிச்சிருக்க மாட்டேன். சிலது என் சிலபஸ்ல இருந்திருக்கும், நான் எனக்கு வந்து அது மைண்டுக்குள்ள இருக்காது. என்ன யோசிச்சு பார்த்தா அப்படிதான் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நடத்துறவங்களே என்னன்னா அது எதிர்காலத்துல எந்தெந்த துறையில பயன்படுன்றத சொல்லி நடத்த மாட்டாங்க. எனக்கு அதனாலதான் மேத்ஸ் ஏன் வெறுத்தேன்னா அதிகமா அது ரியல் லைஃப்ல எங்கெல்லாம் அது வந்து நம்ம ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுறது சொல்லாமலே நடத்திட்டு போயிருப்பாங்க தெரியுமில்ல. அதாவது ஸ்கூல் லெவல்லயாவது ஒரு டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் எப்படி இதா இருந்துச்சுன்னா நான் ரியல் லைஃப் யூசேஜ் புரிஞ்சு ரொம்ப அப்ளை பண்ணேன். அதுல வந்து லெக்சிகோகிராஃபி டிக்ஷனரி இதெல்லாம் அப்ளை பண்ணேன் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ். நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது அதுவும் அது யூஸ் ஆகும். நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது எனக்கு வந்து அடிஷனல் நாலேஜ் சோர்ஸுக்கு கூகுள் கிடையாது. அப்ப ஏதாவது ஒரு விஷயம் வந்து எதுக்கு பயன்படுத்த தெரியணும்னா நம்ம வார்த்தையிட்ட தான் கேட்கணும். லைப்ரரியில போனா கூட அது சார்ந்த புத்தகம் எங்க இருக்குன்னே தெரியாது, முதல்ல தேடணும். அப்படியே லைப்ரரி போனாலும் நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் எங்க பயன்படுங்கிறதுக்கு பொருத்தமான புக்கு எங்க இருக்குமா இல்லைன்னு தெரியாது. ஸ்கூல்ல எல்லாம் பயன்களே தனியா ஒரு காலம் இருக்குமே, குறைகள் நிறைகள் பயன்கள் அப்ளிகேஷன் அது புக்ல இருக்குமே. அது தம்பி நீ படிச்சப்ப உள்ள டெக்ஸ்ட் புக்குடைய ஃபார்மட் வேற, நான் படிச்சப்ப இருந்த டெக்ஸ்ட் புக்குடைய ஃபார்மட்டே வேற. அப்ப வந்து டெக்ஸ்ட் புக் வந்து எப்படி இருந்துச்சுன்னா உனக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் கண்டென்ட் எல்லாமே இருக்கும். அது வந்து எப்படி சொல்றது மொத்தமா கம்பைல்டா பேராவா இருக்கும், அதிகமா பேராகிராஃப்ஸா இருக்கும், லெங்கான பேராகிராஃபா இருக்கும். சோசியல் சயின்ஸ்ல அங்கங்க வரைபடங்கள் இருக்கும், மன்னருடைய புகைப்படம் இருக்கும். அதனால புகைப்படம் சொல்ல முடியாது, வரைபடம் இருக்கும். அதனால கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆனா அதுல கூட என்னன்னா அந்த வருஷங்கள் என்னை வெறுப்பேற்றும். என்னடா இத்தனை வருஷத்தை போய் இவன் எந்த வருஷம் என்ன பண்ணா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த போர் எப்ப நடந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த போர் எப்ப நடந்துச்சுங்கிறது நம்ம ஞாபகம் எங்கேயாவது யூஸ் ஆகுதான்னு பார்த்தா எங்கேயுமே யூஸ் ஆகல. அதாவது எனக்கு நான் பின்னாடி ஒரு படம் எடுக்கிறேன், ஒரு வரலாற்று படம் எடுக்கிறேன்னா அப்ப வேணா அது யூஸ் ஆகலாம். இப்ப நான் சொல்லல இவங்க நமக்கு கத்துக் கொடுக்குற எல்லா நாலேஜுமே அன்னைக்கு சூழ்நிலைக்கு அது தேவைப்படாது. பின்னாடி நம்ம அதை சார்ந்து போனா வேணா தேவைப்படலாம்ன்ற மாதிரி தான் இருக்கும். புரியுதா? 1700 சம்திங்ல பிளாஸ்டி போர் நடந்துச்சு, அதனால என்ன ஆச்சு அப்படின்ற கொஸ்டின் வேணா நம்ம லிட்டரேச்சர் படிக்கிற மாதிரி படம் பாக்குற மாதிரி அதை பாக்கலாம். அவ்வளவுதான் பண்ண முடியாது. என்ன பண்றது? தெரிஞ்சுக்கிறதுனால இன்னைக்கு நமக்கு என்ன யூஸ்ன்னு யோசிப்பா. நான் ஒரு படம் எடுக்கிறேன்னு வச்சுக்கேன், அது யூஸ் ஆகும். எப்படி அந்த படம் வந்து மக்களை போய் சேரும், அது வசூல் பண்ணும், நமக்கு பண ரீதியா பலன் கொடுக்குது அப்படின்னா ஓகே. எனக்கு தெரிஞ்சு அது படத்துல தானே அப்ளை ஆகுது. நீங்க அதுக்கு போய் யூஸ் இல்லைன்றீங்க. படத்துலதான் அந்த மாதிரி காட்சி எல்லாம் வைக்க முடியும். அந்த மாதிரி கதையில் தேர்ந்தெடுத்தோம்னா மினிமம் பட்ஜெட்டே 300-400 கோடி போகுது.
நான் சொல்றது புரியுதா? இல்லங்க அவர் இப்ப உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் போர்ல வந்து ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு உடன்படிக்கை நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன நிகழ்வு நடந்துச்சு, அது என்ன பாதிப்பு ஏற்படுத்துச்சு, இந்த மாதிரி காட்சியெல்லாம் வேற மாதிரி படத்துல தம்பி நான் என்ன சொல்ல புரியுதா? அதாவது ஒரு தேதி, இப்போ ஒரு தேதி வச்சுக்கோ, இந்த தேதியில இருந்து இந்த தேதிக்குள்ள எனக்கு இந்த கான்செப்ட் பயன்படணும்னா அது ஓகே. எனக்கு இது எப்ப பயன்படும், பின்னாடி பயன்படலாம், அது நம்ம தேர்ந்தெடுத்தா பயன்படலாம் இருக்குன்னா அதையே நான் இன்னைக்கு போட்டு மண்டையை கொடுத்து அதை படிச்சு மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி போகும்ல. பயன்படலாம் அப்படின்னு இருக்கு. அப்பனா என்ன பண்ணணும், அவங்க மேலோட்டமா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பின்னாடி உங்க வாழ்க்கையில இந்த விஷயத்தை யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு மட்டும் விட்டுலாம். அதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க வச்சு எதுக்கு இது மார்க் பரிச்சை பேப்பர்ல வாந்தி எடுக்க வச்சு ஐயோ. அப்படி இல்ல, நீங்க வந்து உங்களுக்கு தேவையாச்சு அவ்வளவு ஆக்சுவலா உங்களுக்கு வந்திருக்காது. அதாவது வந்துச்சுன்னா அந்த ஆக்சுவலா உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இல்ல நான் அதிகமா மனப்பாடம் பண்ணது இல்ல, எனக்கு அதிகமா மனப்பாடம் பண்ண ஏரியான்னு பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் தான். இப்ப எனக்கு மேத்ஸோ சயின்ஸோ வந்து எப்படின்னா அதிகம் மனப்பாடம் பண்ணது இல்ல நானு. அது ஓரளவுக்கு எப்படின்னா செஞ்சு பாத்துருவோமா, அதனால தெரிஞ்சிரும். பிராக்டிகல் நோட்லயோ அல்லது வந்து லேப்லயோ செஞ்சு பாத்துட்டோம்னா அது ஓரளவுக்கு நமக்கு ஓகே. இது இப்ப சால்ட் கண்டுபிடிக்கிற விஷயத்தை நான் இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கேன்ல, ஞாபகம் இருக்கா உனக்கு? கெமிஸ்ட்ரி லேப்ல போய் சால்ட் கண்டுபிடிச்சது ஏன் நான் இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா பேசினா அதுல நான் தோல்வியே அடைஞ்சா கூட அது எனக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா அது நம்ம செஞ்சு பார்த்து வெற்றியோ தோல்வியோ பாக்குறோம். இப்ப ஹிஸ்டரி ஜியாகிரபி இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம பாக்கல, சும்மா பேப்பர்ல பாத்துட்டு வந்து ஓ இவங்க இப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க கற்பனை மட்டும் பண்ணிட்டு அது வேணா யூஸ் ஆகலாம். எங்க யூஸ் ஆகலாம்னா நம்ம ஒரு கற்பனை கதை யூஸ் பண்ணா அது அங்க யூஸ் ஆயிருக்கலாம், அதுக்கு வேணா அது யூஸ் ஆகலாம். இன்னைக்கு சூழ்நிலைக்கு அதை நான் மனப்பாடம் பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்ற மாதிரி தோணுமா இல்லையா? இப்போ இவங்க படிக்கிறாங்க, இவங்க சோசியல் சயின்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்க, டிஸ்கிரிமினேஷன் பத்தி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. என்ன தென்னாப்பிரிக்கால நெல்சன் மண்டேலா பத்தி படிக்கிறாங்க. சரியா? நிறவேற்றுமை இனவேற்றுமை இதெல்லாம் பார்க்க கூடாது, எல்லாரையும் சமமா பார்க்கணும்னு படிக்கிறாங்க. ஆனா வீட்டுக்குள்ளே அம்மாவும் பாட்டியுமே இங்க வந்து ஜாதி இதுல பற்றுல இருக்காங்க. நீ இங்க நிறைவேற்றுமை இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நீ படிச்சுட்டு இருக்க. என்னடா கான்ட்ரவர்சி ரொம்ப இருக்கு. ரியல் லைஃபுக்கும் புக்ல இருக்கிறதுக்கும் நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. ஸ்கூல் ஒண்ணு என்னப்பா இல்ல சரிப்பா. அப்ப இவங்களுக்கு முன்னாடி போன தலைமுறையிலேயே அவங்க படிச்சுட்டு வந்துட்டாங்களே. இப்ப என் சிஸ்டரும் எங்க அம்மா படிச்சுட்டு வந்தாங்களா, அப்ப அவங்க ஏன் திருப்பி அதை வந்து அவங்க படிச்சதுக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாம ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. அவங்களுக்கு அந்த விஷயத்துல நம்பிக்கை இல்ல, என்ன பண்றது? அவங்க அதை ஏத்துக்கறதுல அவங்க வேற ஒண்ணு ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம அவங்களுக்கு அது கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க. அப்ப இவனுக்கு கன்ஃபியூஷன் வரும். என்ன கன்ஃபியூஷன் வரும்? புக்ல வந்து இது கரெக்ட் இது தப்புன்றாங்க, ஆனா ரியல் லைஃப்ல எது கரெக்டுங்க அது தப்புங்கிறாங்க, தப்புங்கிறது கரெக்டுங்கிறாங்கன்னா அப்ப இவங்க கன்ஃபியூஷன் வருமா வராது? இது என்னதுன்னா நீங்க வந்து ஸ்டாண்டர்டா புக்ல இருக்கிறத ஃபாலோ பண்றது நான் அப்படித்தான் பண்ணிருக்கேன். இவங்க எல்லாம் ஒரு நபர் இண்டிவிஜுவல், அவங்க வந்து காமனா எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கிற விஷயம். அதனால நான் எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை மஸ்ட் ஃபாலோ பண்றதுதான் நான். இப்போ நம்ம வந்து காமன் பர்சன் நம்மளுக்கு தனியா தோணும், அப்ப வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ சில இது கம்யூனிட்டி வைஸாவே நமக்கு சில விஷயம் பிளெஸிங் தோணும். எப்படின்னா நம்ம எஃப்சிலயோ இல்ல எஸ்சிலயோ பிறந்தா கூட ஒரு சார்பா யோசிக்கிற மாதிரி ஒரு முத்திரை வந்துரும். இப்ப நம்ம மையமா பிசில போய் மாட்டிக்கிட்டதுனால நல்லதுதான் நினைப்பேன். ஏன்னா இந்த பக்கம் எஃப்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிக்க முடியும், எஸ்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்க முடியும். ரெண்டுல எது சோசியல் ஜஸ்டிஸ், ரெண்டுல எது வந்து சோசியல் இன்ஜஸ்டிஸ்ங்கிற அந்த கிளாரிட்டிக்கு வர முடியும் நம்மளால. இப்ப நான் வந்து எஃப்சிலயோ இல்ல எஸ்சிலயோ இருந்தேன்னா நீ வந்து அந்த இதுல தானே இருக்கு, அதனால நீ அப்படிதான் பேசுவாங்க, முத்திரை குத்திடுவாங்க. புரியுதா? இப்ப பிசிங்கிறது ஒரு பிளெஸிங்கா தான் நான் பாக்குறேன், பிசி கேட்டகரியா. ஏன்னா எஃப்சில உள்ள நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் ரெண்டையும் என்னால அனலைஸ் பண்ண முடியுது, எஸ்சில உள்ள நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களையும் நான் அனலைஸ் பண்ண முடியுது. புரியுதா? அப்ப இது வந்து எப்படின்னா மையமா போகுது. மையமா இருக்கிறதே ஒரு பிளெஸிங் தான் நினைப்பேன். என்ன சொல்றேன், இந்த நிறைய விஷயம் இருக்குது. அதுவும் இல்ல நார்மலா திங்க் தானே, இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். நீங்க வந்து அதுல இருக்க பிளஸ் மைனஸ் சொல்றீங்களா, அது எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு சில நேரம் பயாஸ்டா இருக்கும், ஒரு சில நேரம் ஜஸ்டிஸா இருக்கும், அந்த மாதிரி. இன்னும் வந்து அலுவல் ரீதியான கொத்தடிமைத்தனம் ஒண்ணு இருக்கு. அது வந்து அது ஒரு பெரிய இப்போ இவங்க எல்லாம் வந்து இப்ப ரஞ்சித்தா இருக்கட்டும், இப்போ மாரி செல்வராஜ் இவங்க எல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம்ல புழங்கிட்டு இருக்காங்க இல்லையா. இவங்க புழங்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் அடுத்த படிநிலை ஒண்ணு இருக்கு. அதாவது அலுவல் ரீதியான கொத்தடிமைத்தனம் ஒண்ணு இருக்கு தெரியுமா. இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். இதை பத்தி எந்த படமும் பேசல. அப்ப நமக்கு புது கண்டென்ட் இருக்கு. இன்னும் நம்ம 100 வருஷத்துக்கு பேசக்கூடிய கண்டென்ட் நம்மகிட்ட இருக்கு. என்ன இப்பவும் பிரச்சனை, அதாவது இப்பயாவது எப்படின்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிப்படையா ரொம்ப
அந்த ஜாதி பிரச்சனையோ இல்ல மத பிரச்சனையோ வந்து பெருசா வெளியில தலை காட்டாம இருக்குன்னு வச்சுக்கீங்க. இல்ல அந்த ஆணவ கொலை சம்பந்தமான விஷயங்கள் பெருசா வந்து பயப்படுறாங்கன்னா தெரிஞ்சா வந்து நம்மள வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு முன்னாடி வந்து ரொம்ப அதான் எப்படி சொல்றது, இது ரொம்ப கௌரவமா நினைச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் கொஞ்சம் அது தப்புன்ற ஒரு சிச்சுவேஷன், இந்த சொசைட்டி நம்மள கேவலமா பேசுன்ற உணர்வுக்காக வந்திருக்காங்க. ஆனா இப்போ கூட என்னன்னா, அதான் இல்லை, போன மாசம் வரைக்கும் நான் என்ன பார்த்திருக்கேன் கண் கூட, போன மாசம் என்ன இப்போ வரைக்கும் இருக்கு. நான் வேலையை விட்டு வந்த இடத்துல கூட இன்னும் அலுவல் ரீதியான கொத்தரிமைத்தனம் இருக்கதான் செய்யுது. அங்க ஒரு பாகுபாடு இருக்கு இல்லையா, அந்த பயாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஜாதி பிரச்சனையோட பெரிய பிரச்சனை. சரியா? அந்த அலுவல் ரீதியான கொத்தரிமைத்தனம் வந்து அதை பத்தி எந்த படமும் பேசல. அதனால கண்டென்ட் நம்ம கிட்ட இன்னும் 100 வருஷத்துக்கு பேசலாம். 100 வருஷத்துக்கு பேசலாம். என்ன, அது தீராத கண்டென்ட்டா தான் இருக்கும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் இவங்க பேசுற விஷயம்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு, அதாவது நம்ம முடிஞ்சு போன விஷயங்களை திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்து பேசுறாங்க. இதெல்லாம் இந்த சொசைட்டி மறந்து போன விஷயம் பேசுறாங்க, தப்பு கிடையாது. ஆனா அது தாண்டி இப்ப கரெக்டா கண்ணு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய ஒரு பயாஸ்டு சிஸ்டம் இருக்கு இல்லையா சொசைட்டில, அத பத்தி இன்னும் கதைகள் வரல. நீங்க சொல்றது நான் வேலைக்கு அதிகமா டைம் லேட் ஆகிறதே அது ஒரு காரணம், மெயின் ரீசன். அந்த அலுவல் ரீதியாக அடிமைத்தனம்ன்றது. நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில போனோம், நம்மளுக்கு அது செய்ய விருப்பம் இருக்கணும், அவங்களுக்கு அது விருப்பம் இருக்கணும். அது ஒரு ரெண்டுமே சேர்ந்து ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த பினாமினன் வந்து நல்லா இருக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய ஒரு உழைப்புக்கு நியாயமா இவ்வளவு கூலி கொடுக்கலான்னு இருக்கப்போ அதை விட 10 மடங்கு 20 மடங்கு 50 மடங்கு கம்மியான கூலி கொடுக்குற அந்த இண்டஸ்ட்ரீஸ வந்து கேள்வி கேட்கறதுக்கு இங்க எதுவுமே இல்ல. புரியுதா? இப்ப வந்து நம்ம கூலியை இன்னொருத்தவன் டிசைட் பண்ண வச்சாலே அங்க கொஸ்டின் ஆகுது. நம்ம ப்ராடக்ட்டுக்கு இவ்வளவுதான் வேல்யூ, நம்மளுக்கு இவ்வளவு அதுல அதனாலதான் பெரும்பாலும் ஃப்ரீலான்சிங் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்னைய வந்து ஓரளவுக்கு என்னை நம்பிக்கை கொடுக்குது. ஓகே, இதுனா நம்ம வந்து எஸ்னா எஸ், நோனா நோன்னு போயிட போகுது. என்ன, நான் என்னுடைய ஸ்டாஃப் என்னோட கொலீக்ஸ்ல சொல்லுவேன், ஒரு ஆட்டோக்காரன் கூட அவனுடைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு போனா இவ்வளவு கொடுத்தா கூட, இல்லைன்னா போயிட்டே அப்படின்றான். ஆனா நம்ம வந்து இன்டர்வியூல வந்து அப்படி பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நானு. அவங்களும் பண்ணாங்க, வேற என்ன சார் பண்றது அப்படின்றாங்க. எங்களுடைய அவங்க ஒத்துட்டாங்க, எங்களுடைய இயலாமை காரணமா வேற வழி இல்லாம இது போயிட்டு இருக்கிறோம். ஆட்டோக்காரன் சொல்லலாம் இவ்வளவு கொடுத்தா கூட, இல்லாட்டி வேணாம். ஆட்டோக்காரன் வந்து பெட்ரோல் விலையை நிர்ணயிக்க முடியாது. ஆட்டோக்காரன் வந்து இப்ப அதேதான் நம்ம வந்து போயிட்டு நம்ம அன்றாட வாங்குற பொருளுடைய விலையை நம்ம தீர்மானிக்கிற இடத்துல இல்ல. அப்ப நம்மளும் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த விலைவாசிக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்குல்ல, சம்பளம் பேசுற இடத்துல பேச வேண்டியிருக்குல்ல. இப்போ ஒரு காலேஜ் பிரின்சிபல் இருக்காரு, மாசம் 80,000 சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்க. இப்ப காலேஜ் பிரின்சிபல் 80,000 வாங்கிட்டு இருக்காரு. அவர் வந்து காருக்கு ஃபியூல் போட்டு டெய்லி வீட்ல இருந்து வந்துருவாரு. சரியா? அவர் கொடுக்குற அதே உழைப்ப, அவர் கொடுக்குற அதே எஃபர்ட்டை வந்து அதை விட கூடுதலான எஃபர்ட்டை 20,000 சம்பளம் கொடுக்குற எங்கள்கிட்ட எதிர்பார்க்கறாருன்னா அது இன்ஜஸ்டிஸ் எனக்கு படுது. புரியுதா உனக்கு நான் சொல்ற விஷயம்? அதான் இந்த ஃபோக்கஸ் மஸ்ட்லி நீங்க வந்து இப்ப போறது ஓகே, பட் ஆனா நம்ம சேலரி, நம்ம ப்ராடக்ட், நம்மளோட ஒர்க்க, நம்ம எனர்ஜி எப்படி ஸ்பெண்ட் பண்றோமோ அதுக்கான கெட்ட வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும் எவ்வளவு வாங்கணும் அப்படின்றத பாத்துக்கணும். ஆனா அதுக்குண்டு நம்ம எதுவுமே போகாம இருக்கிறது, என்ன மாதிரி இருக்கிறதும் தான். ஏதாவது பண்ணணும், கொஞ்சம் அப்படியே உள்ள போய் நுழைஞ்சு ஏதாவது பண்ணாதான் முடியும். நீங்க சொல்லுவீங்கல்ல, அதான் பாயிண்ட். அவர் வந்து நீங்க இவ்வளவு நாள் இப்ப வேலை பார்த்து அவர் கம்பெனிலயோ அவர் இன்ஸ்டிடியூஷன்லயோ நீங்க வேலை பார்ப்பீங்க. நீங்க லைஃப் ஃபுல்லா வேலை பார்த்தாலும் அவர் இப்ப இருக்க அவர் வச்சிருக்க காரை உங்களால வாங்க முடியுமா? அதான் நான் கேட்டேன். இப்போ காலேஜுடைய ஃபவுண்டர் இருக்காரு இல்லையா, அவருடைய பையன் வச்சிருக்க 6 கோடி ரூபாய் காரை வந்து நம்ம வாங்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டேன். நம்ம நினைச்சா கூட அப்போ ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா, நம்ம வாழ்நாள் முழுக்க வேலை பார்த்தாலும் வாங்க முடியாதுன்னாங்க. என்ன அப்போ ஏன் அந்த முடியாதுங்கிறதுக்கு வர்றீங்க அப்படின்னு. இப்ப நீ என்னதான் நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி PhD எல்லாம் முடிச்சு நீங்க வந்து இந்த கல்வித்துறையிலே உயர்ந்த பதவி போனா கூட நீங்க கடைசியில வந்து உங்க பிள்ளைகளை கரையேற்றி விட்டு நீங்க ஒரு வயசானத்தை ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு ஒதுங்குறப்ப கூட அந்த காரை வாங்க முடியாதுன்னா அப்படி எதுக்கு இதுக்கு இவ்வளவு எஃபர்ட் போடுறீங்கன்னு கேட்டேன்.
என்ன ஏன் உழைக்கிற அது ஒரு இது நம்மளோட சூசபிலிட்டி தானே. நம்ம அந்த அந்த நிலவரத்தை பார்த்துட்டு நம்ம வந்து அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல இல்லாம இருக்கிறது வேற கேக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ஆசை. இப்ப பெரும்பாலான மைண்ட் செட் என்ன இருக்கும்னா, அதாவது இந்த அடிமை வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டவங்கன்னா இந்த இந்த 20,000 கூட போயிருமோன்ற பயத்துல தான் இருக்காங்க. இதை விட்டுட்டு வேற ஒண்ணு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் வேற ஒண்ணு உருவாக்கிடலாம். அது வரைக்கும் இப்போ இவங்களுக்கு வந்து இப்ப நான் என்ன சொல்றேன், ஓப்பனாவே சொல்றேன், இப்போ அவங்க வந்து இப்ப லேடிஸ் இருக்காங்களே, இங்க உள்ள ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஒரு 3 மாசம் 6 மாசம் வேலைக்கே போனா கூட அவங்க வீட்டுல வந்து ஒண்ணு கணவர்கிட்ட வந்து வேற ஒரு தொழில வருமானம் வரும், அப்புறம் வந்து அவங்க மாமனார் பென்ஷன் இருக்கும், ஏதோ ஒண்ணு சமாளிச்சுக்குவாங்க. அதுல வந்து அவங்க அபரிமிதமான விஷயங்கள் பண்ண முடியும். ஒரு பிஹெச்டியே முடிக்க முடியுது அவங்களால. அப்படிங்கும்போது இன்னும் அவங்க அதே விஷயத்த வந்து அவங்க பிஹெச்டிங்கிறது படிப்பு செலவு தான், அது வந்து வருமானம் கிடையாது. பிஹெச்டி பண்றது எதிர்கால வருமானத்துக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி படிக்கிறாங்க. இப்பவே அதுக்கான வருமான வாய்ப்புகளை உருவாக்கலாமே, அந்த அந்த ரிஸ்கை வந்து ஏனிங்க இதுக்குள்ள போடலாமே. புரியுதா உனக்கு நான் சொல்றது? அப்ப நான் சொன்னேன், நீங்க வந்து இப்ப கையில இருக்க ஒரே ஆயுதம் வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் தான். நீங்க ஸ்டூடெண்ட் முன்னாடி பேசுறதுதான் கண்டென்ட். அதையே நீங்க வந்து ஏன் மானிட்டைஸ் பண்ணக்கூடாது, அது ஒரு புக்கா போடக்கூடாது, பப்ளிஷ் பண்ணக்கூடாது? அதனால அவங்களை வந்து எப்பயுமே கண்டென்ட் ரைட்டிங்ல கண்டென்ட் ரைட்டரா மாறுங்கன்னு சொல்லுவேன் எப்பயுமே. என்ன வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு கண்டென்ட் ரைட்டரா வந்துட்டு நான் ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் வந்து பேசுறேன். ஏன்னா இங்க வந்து நான் ப்ரூவ் ரெக்கார்ட் இல்லாம நான் பேசினா ஏதோ சும்மா வந்து மேலோட்டமா பேசுற மாதிரி இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், ஒரு ஆர்டி சர்மா மேத்தமெட்டிக்ஸ் புக் போட்டு 2 கோடி சம்பாதிச்சிருக்காரு. சு வெங்கடேசன் வந்து வேல்பாரி நாவல் எழுதி 2 கோடி சம்பாதிச்சிருக்காரு. அப்ப இங்க வந்து நம்ம கண்டென்ட் வந்து ரைட்டிங்ல மாறும்போது அது வேல்யூ இருக்கு. எவ்வளவோ பேர் கோச்சிங் கிளாஸ் கோச்சிங் சென்டர் நடத்தி எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. இப்ப கோச்சிங் சென்டர்ங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே அங்க முதலாளி தொழிலாளிங்கிற கான்செப்ட் வந்துடும். நான் அது கூட இல்லாம இங்க உனக்கும் உன்னுடைய பயனாளிகளுக்கும் நடுவுல மீடியமா இருக்கக்கூடியது உன்னுடைய தொழில், உன்னுடைய மீடியா மட்டும்தான். மீடியாங்கிறது என்னது, அது யூடியூப் சேனலா இருக்கலாம், இல்ல ஒரு புத்தக நூல் வடிவில் இருக்கலாம். இங்க உனக்கும் உன்னுடைய பயனாளிகளுக்கும் நடுவுல முதலாளிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாம உன்னுடைய ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அதுதான் உனக்கு வந்து நல்ல சம்பாத்தியம் கொடுக்கும். நல்ல கான்செப்ட் சொன்ன கரெக்டானது. ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கணும். ஈவன் பாலிடிக்ஸுமே ஒரு ஒர்க்கு தான், அந்த ஒர்க்குரிய ஈக்வாலிட்டி அந்த தான் மெயின்டைன் பண்ணணும். ஒரே தலைமைன்ற பேர் வந்து அதுக்கு கொடுக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா, இங்க வந்து நான் பேசுறப்போ கொஞ்சம் கம்யூனிஸ்ட் வாட அடிக்கலாம் மேபி, ஆனா இல்ல சொல்றேன், இது வந்து இல்ல சொல்றேன், அந்த எந்த இசத்துக்குள்ள போனாலும் எது வந்து நம்ம எந்த இசத்தையும் நம்ம போய் பர்பஸ்ஃபுல்லா இந்த இசம்னு போய் தேர்ந்தெடுக்கல. நம்முடைய வாழ்வியல் நான் யோசிக்கிறேன். நான் வந்து அந்த கம்யூனிசமோட அது இல்ல நம்ம யோசிக்கிறது வந்து கம்யூனிஸ்டோட கனெக்ட் ஆச்சுனாலும் தப்பு கிடையாதுங்க. ஆமா, எனக்கு நல்லது பண்ணுது, அதனால எனக்கு நல்லது பண்ற இசம் எதுவோ அதான் இசம்னு சொல்லிட்டு போயிருவேன். எனக்கும் என்னுடைய சக மனிதர்களுக்கும் நல்லது பண்றது எந்த இசமோ அந்த இசம் தான் எனக்கு வேணும். சும்மா வந்து எவனோ ஒருத்தன் கொடி சொன்னதுக்கு நான் ஏன் வருஷம் என் வாழ்நாள் முழுக்க வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல சுந்தர் பிச்சை கான்செப்ட், இப்ப அவர் வந்து சிஇஓ, அப்புறம் வந்து ப்ராஃபிட், அவருக்கு வந்து சம்பளம் கிடையாது. சுந்தர் பிச்சைக்கு வந்து ப்ராஃபிட் ஷேரிங் தான். இப்ப கூகுள் ஓனர் மாதிரி எல்லா ஓனரும் இருக்க மாட்டாங்கல்ல. கூகுள் ஓனர் மாதிரி எல்லா ஓனரும் இருந்துட்டா பரவாயில்லையே. அப்படி சொல்றீங்களா? ப்ராஃபிட் ஷேரிங் பேசிஸ்ல எத்தனை பேர் வந்து கொடுக்குறாங்க? அவங்ககிட்ட இருக்க கூகுள் ஓனர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் எல்லா ஓனர்கிட்ட இல்லையே. கேட்டா நாங்க சிறு தொழில் நடத்துறவங்க, சிறு தொழில் நீ பெருத்தொழில் கடைசி வரைக்கும் போக மாட்டேன், ஏன்னா உன் சிந்தனை அப்படி இருக்கு. எப்போ உங்ககிட்ட வேலை பாக்குறவங்களும் நீ அவங்களுடைய நலன்ல அக்கறை எடுத்து அவங்களும் முன்னேறணும்னு நினைக்கிறேன், அப்பதான் உன் தொழில் வந்து பல மடங்கு அபரிமிதமா முன்னேறும். இதுல என்ன பிரச்சனைங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க நலன் அக்கறை எடுத்துக்கலாம் செய்வாங்க. ஆனா என்ன பிரச்சனைடா,
கடைசி வரைக்கும் அவங்க மட்டுமே இவங்க மேல அக்கறை எடுத்து நம்ம தான் மாறாம இருக்கும். அப்படி இல்ல, இவங்க வந்து வாங்குற நிலைமையிலே இருப்பாங்க. இது என்னன்னா நீங்க கொஞ்சம் அதிகமா வாங்குவீங்களோன்ற மாதிரி நம்ம தான் வாங்கிட்டே இருப்போம், அவங்க வந்து கொடுத்துட்டே நானே இருப்பாங்க. சொன்னேன் அதிகமா கொடுக்கறதுல வாங்குற நன்மையில இருந்தா கூட வாழ்நாள்ல சாகும்போது கூட அவன் வந்து அது அவன் குறிப்பிட்ட கணிசமான தொகையை அவன் எதிர்காலத்துக்கு சேர்த்து போயிடும். அது நான் வந்து அன்னைக்கு வந்து என்கிட்ட அட்வைஸ் பண்ணாங்களே 2 பேரு, அவங்கள நான் சொன்னேன் சிம்பிளா, என்ன இல்லைங்க, நான் வந்து கையை கட்டி சொல்லுங்க எஜமான்னு சொல்லுவேன். எப்ப சொல்லுவேன்னா எனக்கு வந்து ஒரு நான் சொல்ற விலையை எனக்கு கூலியா கொடுக்கறவன்ட்ட நான் அப்படி கை கட்டி போவேன். ஒண்ணு நான் சொல்ற விலைக்கு வரணும், இல்ல நான் சொல்றத விட கூடுதல் விலையை அவன் எனக்கு நிர்ணயிக்கணும். அப்படின்னா சொல்லுங்க எஜமான் நான் கை கட்டுவேன். அதை விட்டுட்டு அவன் சொல்ற விலைக்கு நான் போனா நான் இது கையை கட்டி வேலை பார்க்கணும் அவன்கிட்ட. ஒண்ணு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கணும் அந்த ஒர்க் பண்றதுக்கு, அப்ப நிலைமைக்கு நான் செய்யற மாதிரி இருக்கணும். இன்னொன்னு வந்து அது லைஃப் சோர்ஸா இருக்கணும், அந்த மாதிரி மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அது தம்பி ஆத்ம திருப்திக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாட்டு கேட்டாலே நம்ம ஹாப்பி ஆயிடுவோம், புரியுதா? கடைசியில சாவர வரைக்கும் சில பேர் சொல்லுவாங்க நான் பெருசா சம்பாதிக்கலாம் கூட கடைசியில ஆத்ம திருப்தியா செத்து போயிடுவான், 10 பைசா பிரயோஜனம் இல்லடா நான் ஏன்பேன். ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் இந்த வேர்டு ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, அந்த வேர்டை உள்ள வச்சேன். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எதெல்லாம் பேசிக்கா அடிப்படையா வச்சிருக்குன்னா நீங்க சொல்றது அதுதான். அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், இந்த வேலை மூலமா அவனுக்கு என்ன கிடைக்கிறது, நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்ம ஊருக்கு என்ன கொடுக்குறோம். நம்ம இந்த உலகத்துல நம்ம ஒன்னும் ஏலியன் கிடையாது, நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கோம். இந்த உலகம் எதை பேஸ் பண்ணி இயங்கிட்டு இருக்கோ அந்த ப்ராஃபிட் வந்து நமக்கும் வேணும், புரியுதா? நமக்கு நான் சொல்றது செல்ஃப் சென்ட்ரிக்கா சொல்லல, நான் சொசைட்டி சென்ட்ரிக்கா தான் பேசுறேன். நான் சொல்லும்போது கெவிலி அடிக்குது, கெவிலி அடிக்குது. இந்த சூரியவம்சம் படத்துல வரும்ல, பள்ளியே சொல்லி பள்ளியதான் கெவிலின்னு வரா. நான் அந்த பாட்டு லிரிக்ஸ்ல தான் அந்த கெவிலின்ற வேர்டு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இந்த படம் இருக்கு பாருங்க, அது என்ன படம், அந்த கண்ணு தெரியாம 2 பேர் இருப்பாங்க, லவ் பண்ணுவாங்க, குக்கு குக்கு. ஆமா, அதுல வந்து நெத்தி நடுவுல கெவிலி கிட்டது நெஞ்சு லைன் வரும் கரெக்டா, நல்லா இருக்கும். பொட்டா புள்ளன்னு ஒரு பாட்டு இருக்கும், அந்த இதுல வரும். கெவிலில கவுளின்னு சொல்லுவாங்க. கவுளி கெவிலி எல்லாம் ஒண்ணுதான், கவுளி கெவிலி எல்லாம் ஒண்ணுதான். அது பள்ளி வெத்தலை கட்டுக்கும் கவுளின்னு சொல்லுவாங்களாம். சில பேர் வெத்தலையை கூட கவுளின்னு சொல்லுவாங்க, கவுளி கட்டும்பாங்க. ஆமா, கவுளி என்ற சொல்லுக்கு பல பொருட்கள் உண்டு. பள்ளி, வெத்தலை கட்டு, அப்புறம் ஒரு தென்னை மரத்திலேயே ஒரு விதமான தென்னை மரத்துக்கும் கவுளின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா பேசிக்கா வந்து அதுக்கு பள்ளி தான் குறிக்குதுன்றாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பேர் நான் உள்ளாட்டி ஏதாவது ஒரு பேரை, சில ஒரு தலைமுறை மரணிக்கும் போது சில சொற்களும் மரணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நான் வந்து இப்ப இந்த வெத்தலை கட்டுக்கு கவுளின்னு சொன்னவங்க யாருமே இப்ப உயிரோட இல்லை என் சொந்தத்துல. வெத்தலை கட்ட கவுளி கட்டுன்னு சொல்லுவாங்க, நாரும் இல்ல. அந்த பெரியவங்க எல்லாம் இப்ப உயிரோட இல்ல. அப்ப இது யாரோ ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு தலைமுறை மரணிக்கும் போது சில சொற்களும் சேர்த்து மரணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்ல, அதோட உண்மையை நான் புரிஞ்சுட்டேன். படத்தை இப்பதான் 10th அப்பதான் பாத்துட்டு இருந்தேன். 10th கொஞ்சம் 9th சேர்த்து பாக்கணும். எனக்கு வந்து நான் வந்து சயின்ஸ்ல கொஞ்சம் பேக்கா இருக்காங்க, கொஞ்சம் பாக்கணும். பேக்கா இருக்கனா இல்ல எனக்கு வேற சயின்ஸ் இருக்கா, குவாண்டம் இது ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் எல்லாம் புரியுது, இதுவுமே புரியுது. அப்ப நான் இதான் படிக்கல, என்னதான் எதுக்குதான் எனக்கு 11th 12th ரொம்ப பேக்காச்சுன்னு எனக்கு பிரச்சனை. நான் சொல்றேன் இல்லையா, நீயுமே வந்து இந்த என் கூட வேலை பார்க்குற மாதிரி அந்த தப்பு பண்ணாதுன்னு தான் சொல்றேன். அது காலம் பூரா வந்து ஏதோ ஒரு விஷயத்த பின்னாடி சம்பாதிக்க போற ஏதோ ஒரு சில ஆயிரங்களுக்காக இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு காம்படிஷன் எக்ஸாமுக்கு மண்டையை கொடுத்துட்டு காலம் பூரா வந்து மன அழுத்தத்துல தெரியக்கூடாது. நம்ம மண்டையை கொடுக்கறோம்னா அதுவும் நமக்கு சில்லறையாச்சும் காசு சம்பாதிச்சு கொடுக்கணும். எதுக்கு நம்ம காம்படிஷன் எக்ஸாம்லாம் பிரச்சனை இல்ல,
ஆனா 16 லட்சம் பேரு 10,000 போஸ்ட் எழுதுனா அந்த பக்கம் நான் போறது எதுக்கு போகணும்ன்றது. ஆமா, அப்ப நீ என்ன பண்ற, நீ படிக்கிறது வீணா போறது கிடையாது, அது வந்து வேற பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போனா அது மணியா மாறுது. இன்னைக்கே நீ சம்பாதிக்கலாம் அதை வச்சு. உதாரணம் சொன்னேன், இந்த வேதாந்த சேனல்ல வேலை பாக்குறாரு இல்லையா, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துல போய் என்னதான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி இந்தியாவில இவர் தான் கல்வியில உயர்ந்த நிலைமையில இருக்காருன்னா கூட இவ்வளவு சம்பாதிச்சிருக்க மாட்டாரு. புரியுதா? பொருளாதார ரீதியான சுதந்திரம் வேணும். அதுக்கு நம்ம அமெரிக்கா காலங்க கூட கூட்டணி வச்சா கூட தப்பு இல்லாம. அமெரிக்கா இந்தியா போர்டு போட்டதெல்லாம் கோட்டப்புறம் அழிச்சிட்டா எல்லாம் ஒரே வேர்ல்டு தான் கிடையாது. வேர்ல்டுல உள்ள நிலப்பரப்புகள் இந்தியன் ஸ்டடிஸா இந்த பக்கம் கண்ணை கொண்டு போயிடாத, இங்கிட்டு வந்துரு, அவங்க உட்காந்து பக்கமா எழுதிட்டு இருப்பாங்க, அங்கிட்டு போயிருன்ற மாதிரி. அந்த மாதிரி எதை பார்க்க கூடாது, எதை பார்க்கணுன்றதுக்காக அந்த கோட்டை பார்க்கலாம். இந்தியன்ல என்சிஆர்டி புக்லாம் அவ்வளவு நல்லா தான் இருக்கு. லைட் இதை பத்தி எல்லாம் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க புக்ல, என்சிஆர்டி புக்ல. அது இல்லையா? இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் நம்ம கிட்ட கண்டென்ட் இருக்குன்னா நம்ம போய் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த தேடுதல் இல்லாம இருக்காங்க. இப்ப நீ பாரு, 2K கிட்ஸ் பெரும்பாலான மைண்ட் செட்னா அவன் வந்து அதிகமா எஃபர்ட் போடாம குறுக்குழியில சம்பாதிக்கிறது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அதே பேரு. புரியுதா? இல்ல, முன்ன விட இப்ப எப்படின்னா அந்த என்ன சொல்றது, ஸ்மார்ட் ஒர்க் வந்து போறது நல்லதுதான். ஆனா இப்ப நம்ம சேனல் ஒர்க்குங்கிறது இப்ப வீட்டுல என்ன நினைக்கிறாங்க, நீ வந்து ஒரு இடத்துல போய் மாச சம்பளத்துக்கு போய் உனக்கு வந்து உடம்பு வலிக்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிற எண்ணம் போயிருச்சு, உட்காந்து சாப்பிடணும் ஆசைப்படுறதுனாலதான் சேனல்ங்கிறேன்னு சொல்றாங்க. பட் இதுக்கும் ஒரு உழைப்பு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. எங்க வீட்டுல எல்லாம் வேலைக்கு போன்ற வார்த்தை தானே வரும், வேலை பாக்குற ஏதாவது பண்ணி சம்பாதிக்கிற வார்த்தை வராதுன்னு இன்னைக்கு சொன்னாங்க. எங்க வீட்டுல அதை சொல்ல நினைச்சேன், கரெக்டா வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்னன்னா, எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் மார்க் சுக்கர்பர்க் வந்து விளையாட்டுத்தனமா சம்பாதிக்கிறான், விளையாட்டி சம்பாதிக்கிறான். அதாவது வெளிநாட்டுல வந்து விளையாட்டுத்தனமா பண்றாங்கன்னா அதனால சம்பாதிப்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பெனில வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து உள்ள என்ன வருது, வெளியே என்ன போகுது, இன்னும் என்ன வருது, அவுட் என்ன போகுதுன்னு பாக்குறது வந்து ஆகாத வேலை. இருக்க மைண்ட் செட் இதனாலதான் இவங்க வந்து ஆமா மைண்ட போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சின்சியரா சீரியஸா விஷயம் பண்ணி கம்மியா தான் சம்பாதிக்கணும்னா என்ன மந்த்துக்கு அப்படி போய் சம்பாதிக்கணும். அந்த கம்மியான சொற்ப காசுக்கு இதுக்கு இவ்வளவு சீரியஸா சின்சியரா மண்டையை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணுங்கிற இல்லண்ணே. அவங்க யோசிக்கிறேன், கம்பெனிக்குள்ள என்ன வருது, கம்பெனில இருந்து என்ன வெளியே போகுதுன்னு யோசிக்கிறது வந்து ஆகாத வேலையா. மார்க் சுக்கர்பர்க் வந்து எப்படி வேர்ல்டு ஃபுல்லா பரவுச்சு அப்படின்னு கேட்டா அவர் வந்து அதெல்லாம் விளையாட்டுக்கு பண்ணுவாங்க அப்படின்றாரு. சரி, அப்படியே இருக்கட்டுமே. சரி, நானே சொல்றேன் விளையாட்டு. இப்போ அப்படி பார்க்கணும், மிஸ்டர் பீஸ்டே விளையாட்டு நான் கேட்டேன். அப்ப நீயே விளையாடலான்னு கேட்டேன். சரியான கேள்விதான் கேட்டிருக்கு. நீங்க அவங்க பேரண்டல் கைடன்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கு அந்த ஜெனரேஷன்ல. இப்ப நம்ம ஜெனரேஷன் வந்து நம்ம ரெண்டையும் பாக்குறோம். நம்ம அப்பா அம்மாவுடைய பேரண்டல் கைடன்ஸ் ஒண்ணு இருந்துச்சு, அது வந்து ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு எக்ஸ்பைரி ஆயிடுச்சுங்கிறது அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் இப்போ உள்ள தலைமுறை ரொம்ப ஓவர் விளையாட்டுத்தனத்துல வந்து பண்றதும் அது சரியில்லைன்றது தோணுது. இந்த ரெண்டையும் எடுத்தோம்னா ஒரு ஆவரேஜான விஷயங்கள், நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு சம்பாதிக்கிறத நம்ம பார்க்கணும். ஒருத்தன் இன்ட்ரெஸ்டா எடுத்து ஏதாவது பண்ணாண்டா உங்களுக்கு ஆகாத வேலை விளையாட்டுத்தனம். யாரையாவது காசு கொடுத்தா இந்த வேலை பண்ணு அப்படின்னு சொல்லி வேலை பார்த்தா அது வந்து நல்ல உழைப்பு இல்ல. நீங்க அப்ப இது வந்து அப்ப ஏன் இது குளோபலைஸ் ஆகல? அது நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப சின்சியரா உழைக்கிறவன தான் இந்த உலகம் அதிகமா ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன் வந்து அதிக மானிட்டோரியல்ல அதிகமா இருக்கணும் மட்டும் ஏன் மதிக்கிறாங்க? அப்ப நீங்க வந்து அந்த ரெஸ்பெக்ட் கிடைச்சது நம்மளும் அந்த அவங்க சொல்ற பேட்டர்ன்ல இருந்துக்கலாமே. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓனர்னா காசை இன்வெஸ்ட் பண்றவன் தான் ஓனரா. அப்ப நம்மலாம் வந்து கண்டென்ட் இன்வெஸ்ட் பண்றோமே, அப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்றது கண்டென்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம். இப்போ சரிப்பா நீ அடிக்கடி ஒரு கேள்வி கேட்ப தெரியுமா, ஏன்னா இவங்க எல்லாம் ஓனர்ங்கிறாங்களே, இவங்களுக்கு காசு எங்க வந்து நீ ஒரு கேள்வி அடிக்கடி கேட்ப. அதுதான் கேட்பேன், நீ காசு மட்டும் இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாத்துக்கும் உடனே காசு பொத்துக்கிட்டு வந்துருச்சு, அவன் எப்படி ஓனர் ஆனான்ற கதையை மறந்துட்டு காசு வந்துருச்சுன்றதுக்கு அப்புறம் கதையா. அதனாலதான் நான் வந்து என்ன சொன்னேன், அதனாலதான் 3 பேரோட வாழ்க்கை வரலாறு படிச்ச எக்ஸாம்பிள் சொன்னேன்.
ஒருத்தர் வந்து ஆப்பிள் ஓனர், இன்னொருத்தர் வந்து பில்கேட்ஸ், இன்னொருத்தர் வந்து எம்ஜி முத்து, எம்ஜிஎம் டிசி வேர்ல்டு ஓனர். ஜிபி முத்து இல்லையா? உனக்கு ஃபன் வராதுன்னு செமையா ஃபன் பண்ற. ஜிபி முத்துல எம்ஜி முத்து, எம்ஜி முத்துனா எம்ஜிஎம் டிசி வேர்ல்டு இருக்கு இல்லையா, அவருடைய வாழ்க்கை வரலாறு புக் வந்து நூலகத்துல கிடைச்சது. ஓ, எம்ஜிஎம் ஓனர் வந்து முத்து தமிழ்நாடுக்காரா? மதுரைக்காரர் அவரு. அதான் எம்ஜிஎம் இந்த ஆமா, எம்ஜிஎம் டிசி வேர்ல்டு. ப்ரொடக்ஷன். ஆமா, எம்ஜிஎம் பல இது வச்சிருக்காப்ல எம்ஜிஎம். அதான் ஹாலிவுட்ல ப்ரொடக்ஷன் ஒன்னு இருக்குமா? அது இல்ல, அது மெட்ரோ. அது மெட்ரோ கோல்ட்வின் மேயர், அது வேற. அது மெட்ரோ கோல்ட்வின் மேயர் வந்து அந்த எம்ஜிஎம் வேற. நான் சொல்றது இங்க தமிழ்நாட்டு எம்ஜிஎம். எம்ஜிஎம் டிசி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு தீம் பார்க் இருக்கு சென்னையில. அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் படிச்சிருக்கேன். சோ நீ சொல்ற கேள்விக்கு எனக்கு ஆன்சர் அங்க இருக்கு. அவங்களுக்கு எப்படி காசு வந்துச்சுன்னா, அதுல வந்து ஆன்சர் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் லெவல்ல தான் இருக்கும். நீ வந்து அது வந்து எங்கேயுமே டீடைல்ல இருக்காது, அப்ஸ்ட்ராக்ட் லெவல்ல இருக்கும். நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் அதை. அது அம்பானியோட வரலாறா இருந்தாலும் அதுல வந்து அப்ஸ்ட்ராக்ட் லெவல்ல தான் சொல்லியிருப்பாங்க. சில விஷயங்களை ரொம்ப டீடைலா சொல்ல மாட்டாங்க. பில்கேட்ஸ் எல்லாம் வாழ்க்கை வரலாம் படிக்கும் போது எனக்கு தூக்கி வைப்படுச்சு, ஒரு ரவுடின்னு நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா டாஸ் எப்படி வாங்கினா அவன் விலை கொடுத்துவான், அதாவது எப்படி வாங்கினான்றதே ஒரு ரவுடித்தனம் தான். டாஸ் வந்து அவனுடைய ஓன் ப்ராடக்ட் கிடையாது, வேற ஒருத்தன் கஷ்டப்பட்டு வாங்கினது. அவன் ஃபர்ஸ்ட் வந்து நான் உனக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறேன், ஆனா அவன் பண்ணது எப்படின்னா, அவன் வாழ்நாள் முழுக்க அவன் யோசிச்சு பார்க்காத ஒரு பணத்தை அவன் கொடுக்குறேன்னா, இது எங்கேயுமே சேல்ஸ் ஆகாதுடா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு பொருள் வச்சு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்க, அது 1000 ரூபாய் கூட போகாதுன்னா, ஒருத்தன் வந்து 5000 ரூபாய் கொடுக்குறேன்னா நீ கொடுத்துடலாம். ஆனா இவன் அது கொடுக்க தயாரா இருந்தப்போ, அவன் வந்து இவன் வாங்க தயாரா இருந்தப்போ அவன் கொடுக்க தயார் இல்ல. யாரு? அந்த டாஸ் கண்டுபிடிச்சவன். இவன் என்ன பண்ணிட்டான், அவனை வந்து மிரட்டியோ அதை ஒண்ணு பண்ணிட்டான். அவனை பயங்கமிச்சு அதை ஒண்ணு ஒரு மாதிரி எப்படி சொல்ற, கொஞ்சம் சினிமால வர வில்லன் மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணி அவன்கிட்ட வந்து மிரட்டி வாங்கிட்டான். ஆனா அந்த டாஸை கண்டுபிடிச்சவன் அந்த டாஸை இன்னைக்கு 2025 வரைக்கும் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிருப்பானான்னு கேட்டா கிடையாது. அவனுக்கு அந்த பொருளை வந்து வச்சு எப்படி வியாபாரம் பண்ணணும்னு தெரியல. அட்லீஸ்ட் வியாபாரம் பண்ண தெரிஞ்சவன்டே கொடுத்துடணும் இல்லையா? நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவனு வேற மாதிரி ஏதாவது முடிவுகள் எடுத்துக்கலாம். இல்ல, அவனுக்கு அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் கண்டுபிடிச்சு அத்தனை வருஷத்துல வந்து ஒரு ப்ராஃபிட் பார்த்திருப்பான். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப நான் ஒரு கதை வச்சிருக்கேன். அந்த கதை வந்து படமாக்குனா கண்டிப்பா வந்து ஒரு 500 கோடி சம்பாதிக்கணும்னு வச்சுக்கேன். நான் வந்து அந்த கதையை வச்சுட்டு நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேங்கிறேன், படம் எடுக்கிறது கொடுக்க மாட்டேங்கிறேன். சரியா? எனக்கும் அதை வந்து படமா எடுக்க தெரியலன்னு வச்சுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அந்த 500 கோடி ப்ராஃபிட் எடுக்கிற அளவுக்கு அந்த படமா பண்ண தெரியாதுன்னா நான் வெறும் ரைட்டரா தான் இருக்கேன்னு வச்சுக்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு ஃபிலிம் மேக்கிங்கே தெரியாது, ஆனா ரைட்டிங் நல்லா வரும் அப்படின்னா, ஒண்ணு நான் அதை படமா பண்ணணும், அது தோல்வியோ வெற்றியோ, இல்லைன்னா அதை வந்து 500 கோடி ப்ராஃபிட் ஆன படமா மாத்திரவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரேட்டுக்கு கொடுத்துடணும். புரியுது உனக்கு? அந்த ப்ராடக்ட் வச்சுட்டே நான் வந்து சும்மா சுத்திட்டு அதையும் வீணாக்கி நானும் வீணா போக கூடாது. அதனால ஓப்பன் சோர்ஸ்ல ஏன் இப்போ ஓப்பன் சோர்ஸ் ஸ்டோரிஸ் கான்செப்டுக்கு அதான் ஏன் வந்தேன்னா, இதான் கான்செப்ட். ஒன்னு இது நான் வந்து இது வந்து படமா பண்றேன்னா இல்ல எப்ப பண்றேன்னு எனக்கு தெரியாது. என்ன அப்படி ஒரு சான்ஸ் வந்து அமைஞ்சதுன்னா நல்லது, இல்ல லேட் ஆகுதுன்னா வேற யார் வேணாலும் இதை எடுத்து பண்ணிட்டு போங்க, அதுக்கான இது வந்து எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான். இப்ப ஸ்கிரிப்ட் மட்டுமே இது வரைக்கும் வந்து 25 ரூபா சம்பாதிச்சு கொடுத்துருக்கு தம்பி, இந்த ஸ்கிரிப்ட் வீடியோ மட்டும். அந்த ட்ரீ கான்செப்ட் இருக்குல்ல, அந்த ட்ரீ கான்செப்ட் ஸ்கிரிப்ட் வீடியோ மட்டும் இது வரைக்கும் 25 ரூபா சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. ஆனா அந்த கதையை கேட்ட ப்ரொடியூசர் இது வரைக்கும் எனக்கு 1 ரூபா கூட, அந்த ஸ்ரீலங்கா ப்ரொடியூசர் இது வரைக்கும் எனக்கு 1 ரூபா கூட கொடுக்கல இது வரைக்கும். அப்ப இவங்க பாட்டுக்கு நம்ம கதையை கேட்டுட்டு உட்காந்து வாங்கலாமா? நம்ம ஒரு என்ன நம்ம மெயில்ல அவங்களுக்கு ஒரு பிடிஎஃப் இல்ல பிபிடி அனுப்பிச்சு விட்டு நம்ம வந்து காலம் பூரா அப்படி கவட்டையில கை வச்சு உட்கார்ந்து இருக்கணுமா? இப்ப பாரு, நான் வந்து ஓப்பனா சொல்லிட்டேன், இல்ல சார் நான் வந்து ஓப்பனா நான் பப்ளிக் சோர்ஸா தான் போடுவேன், ஏன்னா இது ஏன் கதைங்கிறதுக்கு ஆதாரமே என் சேனல் தான். நீங்க இதுக்குள்ள விளம்பரம் வரும், நீங்க பொறுமையா பார்த்தாதான் நீங்க இந்த கதையை நீங்க தீர்மானிக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க பொறுமையா வீடியோலயே பாருங்கன்ட்டேன். என்ன இப்ப நீ வந்து எனக்கு 1 ரூபா கூட கொடுக்கல, ஆனா நீ ப்ரொடியூசர் சொல்லிக்கிற, ஆனா என் சேனல் வந்து எனக்கு இது வரைக்கும் 25 ரூபா சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ. 25 ரூபாங்கிறது உனக்கு பெருசு இல்லப்பா, எனக்கு பெருசு தான் பண்றேன். புரியுதா? அதாவது நீங்க பிபிடி வித் இமேஜோட நீங்க ஆடியோ வாய்ஸோட போட்டீங்கன்னா அந்த கதையை எல்லா கதையும் அப்படியே பண்ணிருங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் விசுவலா கொண்டு வரலாம். இப்ப நம்ம படம் எடுக்கிறது எப்போனா ப்ரொடியூசர் டக்குனு ஓகே பண்ணிட்டான்னா நம்ம அந்த ப்ராசஸ்க்குள்ள போயிடலாம். நாளைக்கே ஓகே பண்ணா கூட நான் அந்த ப்ராசஸ்ல இறங்கிடும். ஆனா அது வரைக்கும் நம்ம சும்மா இல்லாம ரெண்டு வேற வேற, அது கதையாவே இருந்தாலும் புக்ல படிக்கும்போது ஒரு ஃபீல் கொடுக்கும், படத்துல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆளுகள் வெற்றிமாறனுடைய படங்கள், அதனால வந்து நீங்க தாராளமா பிபிடில வந்து இமேஜ் வச்சு கதையை சொல்லி போடலாம். ஆமா, இப்ப நான் போட்டது வந்து ப்ரொடியூசருக்கான காப்பின்றாங்க. நான் கதை சொல்ல, பேக்ரவுண்ட் மியூசிக்கோ கதை சொல்லல எதுவுமே இல்லாம பிளைனா, நீ பாத்த பிக்சர் கொண்ட காமிச்சிருக்கேன்ல, அந்த பிக்சர் ஃபார்மட்ல இருக்கும், விஷுவல் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், சில இதுல டயலாக் இருக்கும் சாம்பிளுக்கு, சில இது டயலாக் இல்லாமலே போகும்.
அப்படிங்கும்போது உனக்கு ஒரு தியான மனநிலைமையில இருந்தா அதை புரிஞ்சுக்க முடியும். எப்படின்னா மைண்ட் ஃபுல்லா அந்த கதையில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி விஷுவல்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மைண்ட் ஃபுல்லா அதுல கொடுத்தா மட்டும் தான் பண்ண முடியும். இது கூட பண்ணலன்னா நீ ப்ரொடியூசர் இருக்க வேண்டிய தகுதி இல்லை உனக்குன்றேன். நீங்க ஒண்ணு பண்றீங்களா, ஏதோ ஒரு ஸ்டோரி வந்து ஃபுல்லா நீங்க நேரேட் பண்ணி எனக்கு வேணா பர்சனலா பப்ளிக்கா ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல வந்து எல்ஜிஎஃப்னு ஒரு கதை அனுப்பிச்சிருப்பேன். எல்ஜிஎஃப் சாப்டர் 1 சொல்லிட்டு ஒரு காமெடி சப்ஜெக்ட். நீங்க இப்ப நரேட் பண்ணிருக்கீங்களா, அது பேசிருக்கீங்களா? ஆமா, பின்ன நான் நரேட் பண்ணி தான் போட்டிருக்கேன். எல்ஜிஎஃப் சாப்டர் 1 சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை உண்டில போடவா? போட்டிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி அந்த ஸ்டைல்லயே நான் பண்ணிருக்கேன். அதுதான் நான் சொல்றேன் இல்லையா, எனக்கு நீ கேட்கிற ஃபார்மட்லயும் நான் ஏற்கனவே சாம்பிள் பண்ணிருக்கேன். என்ன இப்போதைக்கு இது வெறும் விஷுவல் மட்டும் வச்சு ஒரு வீடியோ கொஞ்சம் 25 ரூபா சம்பாதிச்சு கொடுத்தா, அதே கதையை வந்து நாளைக்கு டைம் இருக்கும்போது திருப்பி நான் நரேட் பண்ணி போட்டேன்னா அது தனியா எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். புரியுதா உனக்கு? ஒரே கதையை வேற வேற வடிவத்தில் நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கட்டுமே, என்ன இப்போ? ரைட்டா? வெட்டியா உட்கார்றதுக்கு இது பரவாயில்ல இல்ல? அது இல்ல ஏற்கனவே குரூப்ல ஷேர் பண்ணிருந்தேன், அதுதான் லிங்க் தரணும். அதே மாதிரி இது ஓப்பனைமர் வீடியோலயும் நான் நரேட் பண்ணிருப்பேன். நீங்க அதை ஏற்கனவே முன்னாடி கேட்டிருப்பில்ல ஓப்பனைமர் வீடியோ. நீ கூட சொல்லவில்லை திடீர்னு எம்ஜிஆர் மாதிரி வாய்ஸ்ல மாத்திருக்கீங்க. அந்த மாதிரியும் பண்ணிருக்கேன். எல்ஜிஎஃப் சாப்டர் 1 நான் விளம்பர வாசகம் மட்டுமே கொஞ்சம் மார்க்கெட்டிங் வாசகம் கூட சேர்த்து அதை அனுப்புவேன். இப்போ நான் வெறும் லிங்க் அனுப்புறது கிடையாது, கூட வந்து விளம்பர வாசகங்கள் போட்டு தான் அனுப்புறேன். எப்பயுமே அப்படி அந்த ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு யூடியூப் லிங்க் அனுப்புறதுக்கு முன்னாடி அதை பத்தி விவரிச்சு நம்ம சில வாசகங்கள் போடுறது எனக்கு எப்பயுமே பிடிக்கும். படம்லாம் எடுத்துட்டு போடுவாங்கல்ல, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு போடுவாங்கல்ல, இது யாருக்கான படம்ன்றத மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூடியூப் வீடியோக்கும் பொருந்தும். உண்டியல்ல போட்டிருக்கேன் லிங்க். திருமணம் செய்த ஆண்கள் கவலை மருந்து சிரிக்க இந்த கதையை கேளுங்கள்னு சொல்லி போட்டிருப்பேன். இதுல வந்து நீ கேட்ட நரேஷன் இருக்கும். ஏன்னா இந்த கதையை இந்த வீடியோல கேட்டுதான் இவருக்கு நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு ப்ரொடியூசர் சொன்னேன், நம்ம இந்த மாதத்தம்மை எடிட் பண்ண போனல, அந்த டைரக்டர் இதை ஃபுல்லா கேட்டுட்டு இது சூப்பரா இருக்குது இதே பண்ணலாம் அப்படின்னாரு. இதே படமா பண்ணலாம். லிங்க் வந்துருச்சா பாத்தியா? நான் கட் பண்ணுங்க, ஓகே. இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அப்படியே போட்டு விட்டுருங்க, இல்லாட்டி ஆடியோ கூட அனுப்புங்க, நான் கூட எடிட் பண்றேன். அதான் இப்ப நான் வந்து இப்ப ரெக்கார்டிங் கட் பண்ணிக்கிறேன், நீ போய் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கூட பேசலாம். சரி.